नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रम् अकल्मषं पराशरात्मजं वन्दे शुकदातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. கிருஷ்ணத்வைபாயனர்னு கொண்டாடப்பட்டவர் வேதவியாசர். வேதவியாசருடைய திருத்தகப்பனார் பராசர மகர்ஷின்னு பேரு. ஏதாவது ஒரு வஸ்திரம் ரூம்ல இருந்து தானே கீழே கூட ரெண்டு ஒரு வஸ்திரத்தை போட்டுன்னு உட்காந்துங்கோ, இல்லாட்டா தோடாய் கப்படா இல்லைங்க. நீங்க கொஞ்சம் முன்னாடி வீடியோ வச்சுன்றீங்களா? அந்த கிருஷ்ணத்வைபாயனரான வேதவியாசருக்கு பெருமை என்னன்னா, அவ அப்பா பிள்ளைய புகழ்ந்திருக்கார். ஒரு அப்பா பிள்ளைய புகழறதுங்கிறது ஒரு அசாதாரணமான காரியம் அக்காலத்துல. பிரத்யக்ஷே குருவஸ்துதியா, குருவை ஸ்துதி பண்ணணும், நேர பிள்ளைய எதிர்க்க ஸ்துதியும் பண்ணக்கூடாது, பின்னாடி ரொம்ப மறைமுகமா சொல்லணும்னு சாஸ்திரம். அதனாலதான் சொல்லிட்டேன் அந்த காலம்னு. ஏன்னா இப்ப புத்திரனை இன்னொருத்தர் புகழ்ந்து நம்ம கேட்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதனால ஸ்வபுத்திரால அவாவா புகழ்ந்துக்க வேண்டியதுதான். என் பிள்ளை மாதிரி இன்னொருத்தர் வரமாட்டார், ஏன்னா இன்னொருத்தர் வரமாட்டார்னு இன்னொருத்தர் சொல்ல மாட்டேங்கிறாரே. அதனால என் பிள்ளை மாதிரி ஒரு ஆச்சரியம் ஒரு பிள்ளை கிடையவே கிடையாது. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிர்த்து வளர யுனிக் சைல்டு அப்படின்னு சொல்லிடலாம். சில பேர் அதையே கொஞ்சம் டைவர்ட் பண்ணி மேவரிக்னுருவா, அவ்வளோ. அதனால பராசர மகர்ஷி என் பிள்ளை வியாசர். அந்த வியாசர் எங்க இருந்து என்னெல்லாம் காரியம் பண்ணார்? வியாசர் ஹஸ்தினாபுரத்துல இருந்தார் வெகு காலம். ஹஸ்தினாபுரத்துடைய அவுட்ஸ்கட்ஸ்ல இருந்தார். ஹஸ்தினாபுரம்ங்கிறது இன்னைக்கு நம்ம ஹரியானா தில்லி பிராந்தியம்லாம் இருக்கு இல்லையா, இந்திரபிரஸ்தம்னு பேர். அதெல்லாம் ஏன்ஷியன்ட். ஜிலுப்பு தாங்குமா சுவாமி? அதனால அப்பேற்பட்ட ஒரு இடத்துல இருந்தவர் வியாசர். வியாசருடைய காலத்துல அவர் பிற்காலத்துல ஹிமாலய பர்வதத்தை தண்ட வந்ததா சரித்திரம். அந்த சரித்திரத்தின் ஒரு ப்ரூஃபா நமக்கு எங்க கிடைக்கிறதுனா, இங்க மானாங்கிற கிராமத்துல வியாசர் குகை. ரொம்ப ஆச்சரியமா வியாசர் இருக்கார். இப்போ நமக்கு ஒரு விஷயம் தோணும், அங்க உள்ளுக்குள்ள வியாச மகரிஷிய ஏழை பண்ணியிருக்காளே ஒரு விக்கிரகமா, அந்த வியாசர் தான் அக்காலத்து வியாசரா? அது அப்பவே பிரதிஷ்டை பண்ணிட்டாளா? அது தானான திருமேனியா, தாம் உகந்த திருமேனியா, தமருகந்த திருமேனியா? ஏன்னா பாஷ்யக்காரருக்கு அதெல்லாம் உண்டு. அது நம்மளால சட்டுன்னு சொல்லிட முடியாது. ஆனா ஒண்ணும், அந்த வியாச விக்கிரகம் எப்போ வேணாலும் வந்திருக்கலாம். அந்த மூர்த்தி நம்ம பார்க்குறோமே, இட் குட் ஹவ் கம் 10 years பேக். ஏன்னா 1994 ஒன்று ஸ்தாபனம் பண்ணாலாம், அதுக்கு முன்னாடி எப்போ ஒன்று வந்திருக்கலாம். ஆனால் ஒன் திங் வி ஷுட் பி வெரி கிளியர், தட் ஹிமாலயாஸ் அண்ட் இட்ஸ் கேவ்ஸ் have had its unique vibration. ஹிமாலய பர்வதம்ங்கிறது ரொம்ப வசத்தியான பர்வதம்னு சாஸ்திரம். அந்த ஹிமவானுக்கு பெண்ணாதான் அம்பாள் பிறக்கிறா, பர்வத வர்தினின்னு பேர். ஆனா அவளுக்கு பர்வத வர்தினி ஹிமாலயாஸோட பொண்ணா? அவளுக்கு இந்த பேர் எங்க தெரியுமோ? ராமேஸ்வரத்துல ஹிமாலயாஸ் பொண்ணும் அவளுக்கு ஹிமவானின் பெண்ணுக்கு பர்வத வர்தினின்னு கீழே பேர். ரொம்ப ஆச்சரியமான ஒரு இடம். அந்த வியாசர் குகையில வியாசர் என்னெல்லாம் பண்ணார்? அவர் பண்ணாததே இல்லை. வேதத்தை பிரிச்சு கொடுத்தார், செக்ரிகேட் பண்ணி கொடுத்தார். அஞ்சரை பெட்டியில கடுகுல எடுத்து வைக்கிற மாதிரி, ஜீரகத்தை எடுத்து வைக்கிற மாதிரி ரிக்வேதமா கொடுத்தார். எஜுர் மந்திரங்கள்லாம் எஜுர்வேதமா கொடுத்தார். சாமகானம் பண்ண வேண்டியதெல்லாம் சாமவேதமா கொடுத்தார். பிரிச்சு கொடுத்தார். பிரிச்சு கொடுக்கறதுக்கு வியாசம்னு பேரு. வேதத்தை வியாசம் பண்ணதுனால அவருக்கு வேத வியாசர்னு பேரு. ஒண்ணும் சரி, வேதத்தை பிரிச்சு கொடுத்தார். வேதத்துக்கு அந்திம பாகம் இது. ஃபர்ஸ்ட் பெஞ்ச் எல்லாம் இருக்கு வேதாந்தம். வேதாந்தத்துக்கு இன்னொரு பேர் என்ன? வெரி குட். உபனிஷத்துக்கு பிரம்ம காண்டம்னு பேர். ஏன்னா அதுல பிரம்மத்தை பத்தி விஸ்தாரமா சொல்லியிருக்கு. பரபிரம்மம் எப்படி இருக்கார் அது இதுன்னு சொல்லியிருக்கு. அந்த பரபிரம்மத்தை பத்தி சொல்லியிருக்கக்கூடிய உபனிஷத்திலேருந்து சில வாக்கியங்கள்னா சென்டென்சஸ், அதுலேருந்து சில வாக்கியங்கள் எடுத்து அதுலேருந்து சில வார்த்தைகள் எடுத்தார். He chose certain sentences, certain passages, and of those passages he chose certain words. அதை எடுத்து ஒரு மாலையா கோத்தார். மாலைக்கு சம்ஸ்கிருதத்துல சூத்திரம்னு பேர்.
பிரம்மத்தை பத்தி வேதாந்தம் சொல்லுகின்ற சப்தங்களை எடுத்து கோத்ததால் அந்த சூத்திரத்துக்கு பிரம்மசூத்திரம்னு பேர். எடுத்தா சூத்திரம்னா என்னன்னா மாலைன்னு அர்த்தம். மாங்கல்ய சூத்திரம், பிரம்மசூத்திரம். அந்த பிரம்மசூத்திரத்தை ஒரே லைனா எழுதியிருப்பார். நல்லா கவனிச்சுக்கோ, ஒரே லைன் தான் பிரம்மசூத்திரம், ஒரே லைன் தான். ஆனா அதை எப்படி பிரிக்கணுங்கிறதுல வித்தியாசம் வந்துடுத்து. சங்கரர் ஒரு விதமா பிரிச்சார், பாஷ்யக்காரர் ராமானுஜர் ஒரு விதமா பிரிச்சார், மத்வாச்சாரியால் ஒரு விதமா பிரிச்சார். அதனால ஒரே சென்டென்ஸை வானத்தின் மீது மயிலடகள்டேன் மயில் குயிலாச்சுதடி என் தோழி, இது பாட்டாந்தரம். வானத்தின் மீது ஆட கண்டேன் மயில் குயில் ஆச்சுதடி என் தோழி, இது ரெண்டாவது பாட்டம். பிரிக்கலாம், ஆனா பிரிக்கும் போது மீனிங் வரணும். இந்த கண்டத்தி பிரித்து ஒண்ணு உண்டே அந்த மாதிரி. அதனால அப்படி பிரிக்கப்படாதுன்னு 3 ஆச்சாரியாலும் உத்தமமா பிரிச்சா கவுண்ட் மட்டும் கொஞ்சம் வேறையா வந்துடுது. அது என்ன ஆயிடும், பஸ்ஸில் ஒருத்தர் எண்ணுவர் 22 இன்னொருத்தர் வருவர் 23 இருக்காம்பர். பிரம்மா அதுக்குள்ள ஒருத்தர் சிருஷ்டி பண்ணிட்டாரான்னு கேட்டா தன்னை விட்டுருப்பார் இல்லையா? அந்த மாதிரி எண்ணிக்கை பார்த்தா விசிஷ்டாத்வைத சித்தாந்தப்படி 545 சூத்திரங்கள், 545. அது எப்படி சுவாமி ஞாபகம் வச்சுக்கிறது? பெரிய நம்பரா இருக்கே இல்லையா? மெட்ராஸ்லாம் இதை 23B, இது மயிலாப்பூர் போவோம்பா இல்லையா? பெங்களூரில் ஜேபி நகர்லேருந்து மெஜஸ்டிக் போகணுன்னா 2AM, மெஜஸ்டிக்லேருந்து எலங்கா போகணுன்னா 224D, அவுட்டர் ரிங் ரோடில் போனோன்னா ஒரு நம்பர் சொல்லுவான். இதெல்லாம் குழம்பி போயிடுமே. பாம்பேலெல்லாம் எப்படின்னா ஒரு டைமுக்கு போனால் தீமி லோக்கல் வரும். அது நின்று 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 ஏ ட்ரெயின் घाट कोपर पर्यंत सर्वस्थानों पर ठामले எல்லா இடத்துலையும் நிற்கும். இன்னொன்று ஃபாஸ்ட் லோக்கல்னு வரும், அது சில இடத்துல தான் நிற்கும், டைம் பார்த்து போகணும். அதுமாதிரி இந்த 545 எப்படி சுவாமி க்ளூ ஏதாவது கொடுங்க. நாங்கள்லாம் இன்ஆர்கானிக் ஈக்குவேஷன்ஸ் கெமிஸ்ட்ரியில் வரும்போது பேலன்ஸ் பண்ணணும். அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப நாள் ஆகிடும். KMNO4 + அத்தை இத்தை H2SO4 எத்தையோ போட்டு ஒன்று வரும். அது பேலன்ஸ் பண்ணணும். இதுக்கு இவ்வளோ இருக்குது, 8, 16 இதெல்லாம் போடணும், 3/5 அப்படிலாம் கூட வரும். அப்போ நாங்கள் என்ன பண்ணணும், ஃபோன் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோம், 843219. முதல்ல 843219 போட்டு 8 பக்கத்தில் KMNO4 போட்டுருவோம். அப்படி ரொம்ப ஆச்சரியமாக என்ன படிக்கிறோம்னு புரியாமையே படித்து ரொம்ப ஆச்சரியமாக டிகிரி மட்டும் வாங்கி எல்லாம் இன்விடேஷனில் போட்டுருவா. BE, MS மேலே ஒரு லைனு, கீழே பக்கத்தில் எல்லாம் போட்டுருவா. அந்த பிள்ளையை போய் ஏதாவது பேசிக் கொஸ்டின் கேட்டாலும் தடுமாறும். வருங்கோ 54 + 17 எனக்கு கேட்கப்படாது, கால்குலேட்டர் கொடு. நீர் என்ன கணக்கு போடுவீர் சுவாமின்னா, நான் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் தான் போடுவேன். காய்கறி வாங்குறதுக்கு அடிஷன் தேவையா, டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் தேவையா? அதனால எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதா, தேசிகன் ஒரு க்ளூ கொடுக்குறார். அதிகரண சாராவளியில் சொல்கிறார், சௌத்ரி சங்கியாஹா சுபாஷி. சௌத்ரி சங்கியாஹா சுபாஷி. சங்கியானா என்ன? நம்பர். சௌத்ரினா எந்த வார்த்தையிலேன்னு வந்திருக்கணும்? சூத்திரம்லேன்னு வந்திருக்கணும். சௌத்ரி சூத்திரங்கள், சங்கியா நம்பர் என்ன? சுபாஷி. சுபாஷி சுபம். சுபம்னா நல்லது நடக்கும். இந்த சூத்திரங்கள் படித்தா நல்லது நடக்கும், உங்களுக்கு நல்ல சுபமான ஆசீர்வாதம் கிடைக்கும். சுபாஷி. சுப ஷ. சுபாஷி. ஷ ப ஷ இருக்கா? ய ர ல வ ஷ. ஷ எத்தனாவது அக்ஷரம்? ய ர ல வ ஷ 5. இப்போ ப ப ப ப ப எத்தனாவது? 4வது. ய ர ல வ ஷ. ஷ எத்தனாவது? 5. ஷ ப ஷ சுபாஷி 5 4 5 அப்படின்னு அதில் கோடு பண்ணியிருக்கேன். இது கடப்பயாதி சங்கியான்னு பேர். ராகங்களுக்கே அப்படிதான் தீர சங்கராபரணம்னு இருக்கும் இல்லையா? தீர அதுக்கு நீங்கள் போட்டு எல்லாம் ரிவர்ஸ் பண்ணால் அந்த மேலக்கர்த்தா ராகம் நம்பர் ஊற்றும். எல்லாம் ஒரு கவுண்டிங் சிஸ்டம்னு பெரிய வச்சிருக்கு. எதுக்கு இதெல்லாம் சொன்னேன்னா, அப்பேற்பட்ட வியாசர் பிரம்மசூத்திரத்தையும் கொடுத்தார், வேதத்தை பிரித்து கொடுத்தார், பிரம்மசூத்திரத்தை கொடுத்தார். இதெல்லாம் விட பெருசா மகாபாரதம்னு ஒரு காவியத்தை கொடுத்தார். பாரத பஞ்சமோ வேதஹா. அதனால 1,25,000 ஸ்லோகம் கொடுக்கும்போது அவ அப்பா பராசரர் சொல்றார். பராசரருடைய பேரன் யாரு? சுகர். சுகருடைய கொள்ளு தாத்தா யாரு? வெரி குட், சக்தி. சக்தியோட பேரன் யாரு? வியாசர். வியாசருடைய தாத்தா யாரு? சக்தி. தாத்தா சக்தி இல்லையா? அப்பா பராசர். சரி, கொள்ளு தாத்தா யாரு? வசிஷ்டர்.
இது ஒண்ணுமே இல்லை. வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம் அகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தபோநிதிம். வசிஷ்டர், சக்தி, பராசரர், வியாசர், சுகர், இதை நீங்க 5 பேர் ஞாபகம் வச்சுட்டு யாருக்கு யாரு தாத்தா, கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா, பேரன், கொள்ளு பேரன், எள்ளு பேரன் எல்லாம் பார்த்துடலாம். இப்போ ஃபேமிலியை பாருங்க எப்படி இருக்கு. வசிஷ்டர் ராமாவதாரத்துல ராமருக்கு அவர் குரு, அவர் பிள்ளை சக்தி பெருமை வாய்ந்தவர், சிறு வயதுல பரமோதிச்சிட்டார் விஷ்ணு புராணப்படி. அவர் பிள்ளை பராசரர் விஷ்ணு புராணம் கொடுத்தார். அவர் பிள்ளை வியாசர் மகாபாரதம் கொடுத்தார். அவர் பிள்ளை சுகபிரம்மம் ஸ்ரீமத் பாகவதத்தை கொடுத்தார். பெரிய ஃபேமிலியா இருக்கு இல்லையா? ஃபேமிலி பேக்ரவுண்ட்னா இதுதான் பேக்ரவுண்ட் இல்லையா? நம்ம சொல்லணும் இல்லையா, யார் எங்க தாத்தா நினைச்சிட்டு இருக்கள், யார் நினைச்சிட்டு இருக்கள். பெரிய ஒருத்தர்கிட்ட வேலை பார்த்தார், ரொம்ப நல்லா வேலை பார்த்தார். அப்புறம் அவருக்கு வேலை போயிட்டு ஆற்றுக்கு வந்துவிட்டார். இந்த மாதிரி ஏதாவது சுற்றி குத்தி இப்படியே தான் இருக்கும். ஆனால் இவ ஃபேமிலியை பாருங்க. அதனால நம்ம பெருமை என்னன்னா, பாரத தேசத்துக்கு எவ்வளவு நம்ம வேர்ல்ட்ஸ் 3rd லார்ஜஸ்ட் எக்கானமியா, எவ்வளவு பாப்புலேஷன் இண்டெக்ஸ்ல எவ்வளோ இருக்கும், அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ராமாயணமும் பாரதமும் இந்த பூமி கொடுத்துருக்கேன், வேற என்ன வேணும் இல்லையா? தட் இஸ் த பிக்கெஸ்ட் கிஃப்ட். சிங்கப்பூர் மாதிரி ரோடு உண்டா? இல்லை இல்லையா? ஆடி ஆடி அகம் கரைந்துன்னு வரும். மலேசியா மாதிரி பாம் ட்ரீஸ் உண்டா? அவங்க ஊரில் பாம் ட்ரீ இல்லை, எங்கே போனாலும் அந்த மாதிரி பாம் ட்ரீ இருக்கா? நீங்கள் ட்ரீ இருக்கிற ட்ரீயை வெட்டிடுறோம், எங்களால் முடிஞ்ச கைங்கரியம் இல்லையா? யூஎஸ் மாதிரி எல்லா கடையும் ஒரே இடத்துல இருந்து ரெசிடென்ஷியல் ஏரியா தனியாக இருக்கா? கடைக்கு நடுவில் வீடு இல்லையா? எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கு. ஆனால் அந்த கஷ்டத்துக்கு நடுவில் ஒரு தேன் துளி பார்ச்சார் போல் இருக்கு ராமாயண மகாபாரதம். ஏதோ ஒரு உலகத்து மேலே 13,000 அடிக்கு மேலே உட்காந்து ஒரு ஹோட்டலில் ஒரு ரிசப்ஷனில் உட்காந்து சொல்கிறோன்னா விஷயம் இருக்கேன். இல்லாட்டா சும்மா நான் தலைப்பு போடுற இட்லியும் சட்னியும் யாராவது வருவாடா? யாரும் வரமாட்டேன். சஹஸ்ரநாமங்கிறபடியால் தான் அத்தனை பேரும் வரும். அப்பேற்பட்ட ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வியாசரை சேவிச்சுட்டு வந்தோம். வியாசரால ஆராதனம் பண்ணப்பட்டவர் பகவான். அந்த பகவானை சேவிச்சோம். நரநாராயணன்னு பேர். அதனால்தான் நாராயணம் நமஸ்கிருத்திய நரஞ்செய்வ நரோத்தமம். நரநாராயணன். இன்னைக்கு நீங்க நேர கர்ப்பகிரகத்துக்கு போகும்போது பதரிகாசிரம, வதரிங்கிறது ஒரு பழம், வதரி பதரியை எடுத்து, இது ஒரு இலந்த பழம், அது பதரிகாசிரமம்னு பேர். அது கீழே பகவான் இருந்ததா சரித்திரம். அங்கான விரக்ஷம் இங்கே எதுவும் இல்லை. இப்போ வட விரக்ஷம், பொதுவாக ஸ்தல விரக்ஷம்னு ஒரு இடம், திவ்ய தேசத்து ஸ்தல விரக்ஷம் இருக்கும், அது இங்கே இல்லை. ஆனால் பதரி காசிரமம் ரொம்ப பிரசித்தம். அங்கே பெருமாளுக்கு பக்கத்தில் குபேரன். குபேரனை வச்சுக்கலாமா பெருமாள்னா? அவருடைய பரிவாரம், என் ஃபேமிலி ஃபோட்டோன்னு பெரிய ஃபோட்டோ ஒரு வச்சுருக்கார் இல்லையா? எல்லாரும் ஃபேமிலி ஃபோட்டோன்னா ஆற்றுக்கு போனால் தாத்தா பாட்டி, பிள்ளை மாட்டு பொண்ணு, பொண்ணு மாப்பிள்ளை, பேரனை கையில் வச்சுட்டுருவா, இதுதான் எங்கள் குடும்பம் அப்படிப்பா. ஆனால் இவருடைய குடும்பம் இந்த லோகமே, நம்மளும் அவர் ஃபேமிலி தான். அதனால தான் நம்மளோடு சேர்ந்து ஒரு பிக்சர் எடுத்துக்கிறார் பகவான், நம்மளும் அவர் ஃபேமிலி. அதனால அப்பேற்பட்ட பகவானுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குபேரன். குபேரன் பிரதிஷ்ட பண்ண பகவான் யாரு? தெற்குல. தெற்குல நவதிருப்பதிக்கு பக்கத்துல, ரொம்ப கிட்டக்க வந்துட்டு ப்ராக்சிமிட்டி. திவ்ய தேசத்துல இல்ல. யாரெல்லாம் பாண்டிய நாடு வந்திருந்தோ அத்தனை பேரும் போனோம். சொல்லுங்க. சரி சரி, திவ்ய தேசமே இல்லைங்கிறேனே. சரி, நான் இப்போ அதுக்கு ஒரு க்ளூ பாடுறேன். இதில் க்ளூவில் வரும், அது நீங்கள் டக்குன்னு கண்டுபிடிக்கணும். சுவாமி எப்படி பாடுவீர்? அது சுமாராக தான் இருக்கும், பாட்டை கவனிக்கும், அவ்வளோதான். மங்களாலயா போகி நூத பதம் சரிகமத ச, என்ன ராகம்? சதமகரி ச, ஆபோகி. மங்களாலயா போகி நூத பதம் தாமிரபர்ணிதீதஸ்தம் குபேர பிரதிஷ்டம் ஸ்ரீலக்ஷ்மி வரஹம். எங்க? கள்ளிடை குறிச்சி. லக்ஷ்மி வராகர், அவரை தான் தீட்சித்து குபேர பிரதிஷ்டம். அங்க குபேரர் பிரதிஷ்டம் பண்ணியிருக்கார். குபேரர் பிரத்யக்ஷமா இருக்கார். குபேரன் யார்கிட்ட வசூல் பண்ணிட்டு இருக்கார்? எல்லாம் அப்படியே டிப்ஸ்ல இருக்கு. அதனால குபேரர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கருடர் இருக்கார். பெருமாளுக்கு ஒரு புறம் கருடன், இன்னொரு புறம் நாரதர், பிரம்மாவின் பிள்ளை இல்லையா? பிரம்மாவின் பிள்ளை நாரதர். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நரநாராயணாள்,
நாரதர் பின்னாடி உத்தவர். உத்தவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், கிருஷ்ணருக்கு ரொம்ப பிற்காலத்தில் ஏற்படுத்தவர். சுதாமா வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். இவர் வந்து மிடில் ஏஜ்க்கு அப்புறம் ஃப்ரெண்ட் ஆனார், கார்பரேட் ஃப்ரெண்ட். இவர் வேலைக்கு போய் சேர்ந்த உடனே ஃப்ரெண்ட் ஆனார். அந்த உத்தவர் மாதிரியே கிருஷ்ணர் ஆயிட்டார், கிருஷ்ணர் மாதிரியே உத்தவர் ஆயிட்டார். உத்தவர் கிருஷ்ணரையே பார்த்துட்டு இருக்காரு, அவர் மாதிரியே ஆயிட்டார். அதனால தான் நாராயணியத்தில் பட்டத்திரியில் ஒரு ஸ்லோகத்தில் எடுக்கிறார், உத்தவர் அவருக்கு உள்ளுக்குள்ள மிதப்பான், நம்ம தான் பகவான் கிட்ட ரொம்ப பக்தி காண்பிக்கிறோம்னு. பகவான் சொன்னாதான் நீ ஒரு தடவை விருந்தாவனத்துக்கு போயிட்டு வான்னு. அங்கே இவர் கிருஷ்ணர் மாதிரியே இருக்கிறத பார்த்து ஒரு மாமி ஜிலேபி கொடுக்குறா, ஒரு மாமி இது ரபடி கொடுக்குறா, இல்லை ரபடி பிரி எல்லாம் ஆனோடனே ஜலேபி எல்லாம் கொடுக்குறா. கொடுத்த உடனே அந்த பக்தியை பார்த்துட்டு உத்தவர் அழறார், ஐயோ இந்த பக்தியில் ஒரு திவளை நமக்கு இல்லையே. அதனால தான் பட்டதிரியில் கதறார், ஏ தத் பக்தி நஸ்ருதாவா, இந்த மாதிரி ஒரு பக்தி நான் கேட்டதில்லையே கண்டதில்லையே. ஐயோ படிச்சு என்ன பிரயோஜனம், நம்ம உட்காந்து சஹஸ்ரநாமத்தில் இவ்வளோலாம் அர்த்தம் சொல்கிறோம். இதே அங்கே போகிறவர் வந்து கிருஷ்ணான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறார். இந்த முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியார்னு இருந்தார், பெரிய யஜ்வா, பெரிய உபன்யாசகர், பெரிய மகான். எனக்கு வந்து சின்ன வயசில் ஹாரி பாட்டர் படிக்கும்போது அவர் டம்பிள்டோர் ஞாபகம் வரும். டம்பிள்டோர் அப்படின்னு ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லி உபன்யாசகர். அவர் திருப்பதிக்கு போயிருந்தாராம், வருஷா வருஷம் போவார். கோனேரியில் தீர்த்தம் ஆடின்னு இருக்கார். கோனேரிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய புஷ்கரணி, சுவாமி புஷ்கரணி பேர், சுவாமி புஷ்கரிணி தட்டே. அங்கே தீர்த்தம் ஆடின்னு இருக்கார். அங்கே வந்து ஒரு தெலுங்கு அடியவர் கோஹிந்தா காப்பாடாலி அப்படின்னு கத்தின்னு இருக்கார். இவர் சம்ஸ்கிருத நிபுணர். கோஹிந்தான்னு சொல்றானே, கோவிந்தான்னு சொல்லப்படாதா பகவானே, கோவிந்தான்னு சொல்ல மாட்டேங்கிறான்னு கோஹிந்தாங்கிறானே, இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு இப்படி ரூடியில போட்டாலும் அர்த்தம் வர மாட்டேங்குது. அப்போ வார்த்தை சொன்னானா அவன், கோவிந்தா போன ஜென்மம் நான் உன்னை இதே பேரை சொல்லி நீ இவ்வளோ ஒரு வருஷமா என்னை காப்பாத்தின்னு இருக்க, இந்த வருஷமா நான் அந்த பேரை சொல்றேன். அப்போ முக்குன்னு விசாரம் தப்பா பேரை சொல்லி பகவான் காப்பாத்துறார். அவனை எதுக்கு நான் திருத்தணும்? சரி, அவன் அப்படியே தப்பாவே சொல்லிட்டு போட்டா அதே பகவான் ஏத்துப்பார். ஏன்னா நம்ம தப்பு பண்ணா கூட பகவான் அவ்வளவா ஓவர்லுக் பண்ணிடுவார். என்ன நாமம் அதுக்கு இல்ல, நம்ம ஒரு தப்பு பண்ணா பெருமாள் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருப்பார். அதேதான், இதுக்கு ₹1 காசு உதவாது. அவிக்ஞாதா, வெரி குட். சரி, இப்ப நம்ம போக போறது 514வது நாமம், 514. இப்போ இதில் என்னென்னா 6 நாமாக்களுக்கு அர்த்தம் பார்க்குறோம். இப்போ இதுக்கு நடுவில் விட்ட நாமாக்களில் விட்டுட்டேன்னு நினைக்காதீங்க, அத்தனையும் யூடியூப்பில் இருக்குது, உங்கள் குழாயில் இருக்குது. அதனால் உங்கள் குழாயில் போய் பார்த்தேன்னா அத்தனையும் பிரத்யக்ஷமாக தெரியும். இது 514வது நாமா. இது எங்கன்னா சாத்வதாம் பதிஹி அப்படின்னு வருது இல்லையா. சாத்வதாம் பதிஹி அப்படின்னா என்னன்னா, சத்வவான் பிரம்மவித் சாத்விகா தஸ் ஏதம் கர்மசாஸ்திரம் சாத்வதம் சாத்வதः பாகவதாः தேஷாம் பதிஹி சாத்வதாம் பதிஹி. என்ன சொல்றாருன்னா, சாஸ்திரத்தை கடைப்பிடிக்கிறவா ஆகமத்தை கடைப்பிடிப்பாளாம். ஆகமம்ங்கிறது நல்லா கேட்டுங்க. இப்போ ஆகமம் ஏதாவது கோவில் போனா, இதுவா இந்த கோவிலேருந்து வைகானச ஆகமம், இந்த கோவில் பாஞ்சராத்திர ஆகமம் அப்படின்பா. இது என்ன சுவாமி பாஞ்சராத்திரம்னா 5 ராத்திரியில உபதேசம் பண்ண ஆகமத்துக்கு பாஞ்சராத்திரம்னு பேர். வைகானசாச்சாரியால் சிஷ்யாளுக்கு உபதேசம் பண்ண ஆகமத்துக்கு வைகானசம்னு பேர். திருப்பதி வைகானசம், ஸ்ரீரங்கம் பாஞ்சராத்திரம். சில வித்தியாசங்கள், சில ஒத்துமை, நிறைய சிமிலாரிட்டிஸ், நிறைய டிஃபரன்சஸ். அது ஒன்றும் பெருசா நம்ம கொண்டாட வேண்டாம். பாஞ்சராத்திரம்ங்கிறது நமக்கு வேத சாஸ்திரம். அந்த பாஞ்சராத்திரத்தை பத்தி அந்த ஆகமத்துல சொல்லும்போது சொல்றா, பெருமாள் வந்து தானே பாஞ்சராத்திரத்தை உபதேசம் பண்ணார். அதனால இட் இஸ் ஒன் ஆஃப் த sciences which guides us in construction of a temple. எதை எங்க வைக்கணும் அப்படின்னு சொல்றதுல இது பாஞ்சராத்திரம். பாஞ்சராத்திர ஆகமத்தை யாரு மனசால கடைபிடித்து அதை மதிக்கிறாளோ அவளுக்கு சாத்வீகாள்னு பேர், பாகவதாள். அந்த சாத்வீக பாகவதோத்தமாளுக்கு தலைவனா இருக்கக்கூடியவனுக்கு சாத்வதாம் பதிஹின்னு பேர். எப்படி நமக்கு பதிஹி வேற, சாத்வதாம் யாரு சாத்வதாம் சத்துக்களா இருக்கவா. யாரு சத்துக்கள்? பாகவதாள். யாரு பாகவதாள்? பாஞ்சராத்திர ஆகமத்தை கடைபிடிக்கிறவா. பாஞ்சராத்திர ஆகமத்தை கடைபிடிக்கிறவா சத்துக்கள், பாகவதாள். பாகவதாள் தான் சாத்வதாம். சாத்வதாங்களுக்கு தலைவனா இருக்கக்கூடியவன் சாத்வதாம் பதிஹி. சாத்வதாம் பதயே நமஹ, சாத்வதாம் பதயே நமஹ, சாத்வதாம் பதயே நமஹ. அடுத்தது ரொம்ப ஆச்சரியமான நாமம், ஜீவஹ.
தானு பாகவதானு ஆத்மநாசாத்வயாவர்த்திய ஸ்வபரிச்சர்யையா ஜீவயதி இதி ஜீவஹ. தமக்கு ஆராதனம் செய்யும் அந்த பாகவதர்களை ஆத்மநாசத்திலிருந்து காத்து உய்விப்பவர். அதாவது செல்லில் இந்த செல் பாடியில் செல் எல்லாம் இருக்குங்கிறா இல்லையா, அதுக்கு பயாலஜியில் அர்த்தம் சொல்லும்போது இட் இஸ் அ பேசிக் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்டும்பா. இப்போ ஒரு செல் எடுத்துட்டேன்னா பிளான்ட் செல் அனிமல் செல்னு வித்தியாசம் உண்டு. பிளான்ட் செல்லுக்கு எக்ஸ்ட்ராவாக செல் வால்னு இருக்கும், அனிமல் செல்லுக்கு செல் மெம்பரேன் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் உள்ளே பார்த்தேன்னா இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரைபோசோம்ஸ், நியூக்ளியஸ் இதெல்லாம் தான் செல் இல்லையா. இப்போ இந்த செல்லு சில சமயங்களில் தானே தான் தற்கொலை செய்து கொள்ளும். அதுக்கு பேர் என்ன? phagocytosis. it is a death of the cell. This is a suicide of the cell, programmed cell death. இல்ல ரீஜெனரேட் ஆகிறது வேற. இப்போ நம்ம கீழே விழுந்துட்டோம்னா செத்த செல் போயிடும், புது செல் வரும். அதுக்கு அபாப்டாசிஸ்னு பேர், ப்ரோக்ராம்ட் செல் டெத். அப்போ என்னன்னா தன்னாசத்தை தானே தேடிக்கொள்ளும். இட் வில் சீக் இட்ஸ் ஓன் டிஸ்ட்ரக்ஷன். அந்த டிஸ்ட்ரக்ஷன் ஜீவ விஷயத்தில் ஏற்படக்கூடாது. அதாவது ஆத்மநாசம்ங்கிறது when we lose our basic value. இப்போ நம்ம ஹியூமன் வேல்யூஸ்னு சொல்கிறோம் இல்லையா. ஒருத்தர் பெரியவர் வரார். பெரியவருக்கு நம்ம சாமான் தூக்கணும். எதுக்கு? பெரியவர் தூக்குறாரு, அதனால நம்ம ஹெல்ப் பண்ணலான்னு பண்ணுறோம். இட் இஸ் அவுட் ஆஃப் கம்பேஷன். இதெல்லாம் ஹியூமன் குவாலிட்டிஸ். ஆனால் ஆத்மநாசம்ங்கிறது, ஆத்மாங்கிறது அதை விட பெருசு. கம்பேஷன், மர்சி, சிம்பத்தி, எம்பத்தி எல்லாம் கடந்து இருக்கிறது ஆத்மா. அப்போ ஆத்மஸ்வரூபம் என்ன அப்படின்னா, ஆத்மஸ்வரூபம் ஞாத்ருத்வம், சேஷத்துவம். The intrinsic characteristic feature of the soul is to be a personification of unadulterated knowledge. கலப்படம் இல்லாத ஒரு ஞானம், அதுதான் ஆத்மாவுக்கு உரிய குணம். இன்னொன்று சேஷத்துவம், நம்ம பகவானுக்கு அடிமைப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது ரெண்டாவது குணம். இதெல்லாம் தான் ஆத்மாக்குரிய கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த ஆத்ம குணத்தை ஒருத்தன் கான்டெம்ப்ளேட் பண்ணி தெரிஞ்சுக்கலேன்னா இட் இஸ் ஆத்மநாசம். யூ ஆர் வேஸ்டிங் இல்லையா. இப்போ ஒருத்தர் டார்ச் என்னன்னா உள்ள வச்சிருக்க, டார்ச் என்ன கொடுக்கும்? வெளிச்சம் கொடுக்கும். வெளிச்சம் அது ஆன் பண்ணா கொடுக்கும். ஆனால் ஆனே பண்ண மாட்டேங்கிறார். ஆனால் இருட்டு போயிடுச்சுன்னா யார்கிட்ட டார்ச் இருக்கா, டார்ச் இருக்கா, டார்ச் இருக்கானா எப்படி? அவர்கிட்டயே இருக்கு, ஆனால் அவரால் அதை சுவிட்ச் ஆன் பண்ண முடியல. அப்படின்னா he is not giving time to contemplate. அது பெரிய விஷயம். என்னன்னா இப்போ பெருமாளை சேவிச்சுட்டு வரோம். அப்படி ஒரு மாதிரி பெருமாள் என்னன்னா நம்ம கண் எதிர்க்க இருக்கார், சித்தரிச்சிருக்கோம். இந்த சித்தரிச்ச பகவானுக்குள்ள நம்ம போகணும். மாற்றி வச்சுக்கோங்க, பகவானை நமக்குள்ள ஏற்றிக்கணும். அது எப்படி சுவாமி அப்படிலாம் ஏற்றிக்க முடியுமா? ஏன் நான் இது சொல்றேன்னா, ஒரு லெவலை கடந்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, கோவிலுக்கு போனால் தான் பெருமாள்னு கிடையாது. அது ஒரு லெவல் வந்துடும். அந்த லெவலில் என்னென்னா, இப்போ நம்மாழ்வார் இருந்தார், அவர் எத்தனை கோவில் போனார்? புளிய மரத்துக்கு கீழே உட்காந்துருந்தார். எல்லா பெருமாளும் பாடல் வாங்கிட்டு போவான். சரி சுவாமி நம்ம அப்படி ஆகலாமா? ஆக முடியாதுங்கிறது இல்லை, ஆனால் ரொம்ப மெனக்கிடணும். அதனால அந்த ஆத்ம நாசம் ஏற்பட்டுடக்கூடாது. அந்த ஆத்ம நாசம் ஏற்படாமல் தவிர்ப்பவர் ஜீவஹா. ஜீவாய நமஹ, ஜீவாய நமஹ, ஜீவாய நமஹ. வினயிதா அப்படின்னு இருக்கு இல்லையா. தானு ராஜகுமார லாலனேன ரக்ஷதி இதி வினயிதா. ஒரு ராஜா ராஜகுமாரனை எப்படி ரட்சிப்பார் அப்படின்னு கேட்டா அப்படியே கண்ணும் கருத்துமா பார்த்துப்பார். இங்கிலீஷ்ல சொல்றாரு, யூ ஆர் தி ஆப்பிள் ஆஃப் மை ஐ, ஆரஞ்ச் ஆஃப் த ஐல இருக்கு இல்லையா. அத்தனையும் பிள்ளைய பார்த்துக்கிற விதத்துக்கு அவருக்கு வினயிதான் பேர். பெருமாள் நம்மளை எப்படி ரட்சிக்கிறாருன்னா ராஜகுமாரால் மாதிரி ரட்சிக்கிறாராம். இந்த குழந்தை பாவம் நம்மளை தேடிண்டு குளிர்லையும் இதுலையும் காத்தால எழுந்து நடந்து செருப்பை கேட்டி வச்சுட்டு ஜிலுப்பு காலோட போய் உள்ள நடக்கிறதே, இதுக்கு நம்ம அழகா சேவை பண்ணி வைக்க வேண்டாமான்னு ஒருத்தருக்கும் பகவான் சேவை பண்ணி இல்லையா. எல்லாரும் அவர் புத்திராளா இருக்கின்றபடியா. இது எப்படின்னா, ஒரு ராஜகுமாரனை ரட்சிப்பது ஏன் அப்படி ஒரு உதாரணத்தை எடுக்கணும் அப்படின்னு கேட்டா, பட்டர்
ராஜா கீழே பிரஜைகள் வருவா இல்லையா. ராஜா வில் ஹேவ் இஸ் ஓன் பிரஜை, பிள்ளைன்னு ஒருத்தன் தனியாக இருப்பான். ஒரு தடவை என்ன எடுத்து போத்தன்னர் பாகவதம் எழுதிட்டு இருக்கார். போத்தன்னர் ஆந்திர பிரதேசத்துல இருந்து ஒரு மகனியாள். பாகவதத்தை தெலுங்குல எழுதி ஒரு சாதனை பண்ணவர். ஒண்டிமெட்டா அப்படின்னு ஒரு இடம், அது டிடிடி எடுத்துட்டு இருக்கார். ரொம்ப ஆச்சரியமான இடம், வாராங்கல் பக்கத்துல இருக்கு. வாராங்கலுக்கு பழைய காலத்து பேர் ஏகசிலா நகரம். இந்த ஏகசிலா நகரத்துக்கு பக்கத்துல காக்கத்தியாள் இருந்தா அந்த இடத்துல ஒண்டிமெட்டால போத்தன்னர் ராமரை நினைச்சுட்டு பாகவதம் எழுதினார். அதுல அவர் ராஜா கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கார். என்ன எடுத்து அவர் போதன்னருடைய வீட்டு பக்கத்துல இருந்த ஒரு குலாலயன், ஒரு பாட்டர், அவனுடைய பிள்ளை கணத்துல விழுந்துட்டான். குலாலயன் பானையை ராஜா கிட்ட சப்ளை பண்ணணும். அன்னைக்கு அவனால முடியல. அவனும் கணத்துல குதிச்சு குழந்தைய காப்பாத்திட்டான். எடுத்தா தம் பிள்ளைய. போதன்னர் இருக்கார் ராஜா பக்கத்துல. ஏன் இன்னும் பானை வரலன்னர். நான் கேட்ட செய்தி வரைக்கும் பிள்ளை கணத்துல விழுந்துட்டான்னு அப்பாவும் விழுந்துட்டார். என்ன அசட்டுத்தனமா இருக்கு, பிள்ளை கணத்துல விழுந்தா அப்பாவும் சேர்ந்தா கணத்துல விழணும் அப்படின்னு அவன் கேட்டான். ராஜா ஆயிடுத்து. இது புரியல, இந்த ராஜாக்கு இன்னும் புரியல. அப்போ போத்தன்னர் என்ன பண்ணார், நேர ராஜா கூட்டுண்டு படகுல ஏத்திட்டு போனார். He took them all on a boat ride. போட் ரைட்ல போகும்போது ராஜா, ராஜகுமாரன், போத்தன்னர் இருக்கார். அப்புறம் ஒரு சைனிகன் இருக்கான், வாரியர், அந்த சோல்ஜர். உடனே என்ன பண்ணார் போத்தன்னர், ராஜகுமாரனை அப்படியே இப்படி கவ்விண்டார், ஜலத்துல போட்டுட்டார். ராஜகுமாரனை ஜலத்துல போட்டுட்டார். எடுத்தா தளபதியை போட்டாச்சு. போட்ட உடனே ராஜாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே கிரீட்டத்தை எடுத்தான், குதிச்சுட்டான். எடுத்துன்னு வந்தான் குழந்தைய. படகுல ஏறினு சொன்னா அவனுக்கு மரண தண்டனைனா. நான் அதை ஏத்துக்கிறேன். இப்ப புரிஞ்சுதா ஏன் அவன் கணத்துல விழுந்தான்னு. ஓஹோ, தம் பிள்ளை விழுந்தா என்னேன்னு அடுத்த நிமிஷம் தனக்கு என்ன ஆகும்னு பார்க்காமல் ரட்சிப்பவனே பிதா. அதனால பகவான் கஜேந்திர மோட்சத்துல ஏன் வேற யாராவது விட்டு கஜேந்திரன் ரட்சிக்கப்படாதானா தன் குழந்தை கஜேந்திரன் கத்துறதுங்கிறதுக்காக தானே வந்தாராம். போதன்னர் எழுதினார். கரிமா கரிக்கி மா கரிக்கி கரிமா கரிக்கி கரி பேதையன். தெலுங்குல ரெண்டுத்துக்கும் சண்டை நடக்கிறது. அப்போ பெருமாள் அப்படியே அரைக்கொலைய தலைக்கொலைய வந்தாராம். அப்படி ரட்சிக்கூடியவர் பகவான். யார மாதிரி, ராஜா ராஜகுமாரனை ரட்சிக்கிற மாதிரி. யாரு ராஜகுமாராள்? உடனே நிறைய பேர் கேட்கலாம், ராஜகுமாரரை தான் ரட்சிப்பரா, குமாரியை ரட்சிக்க மாட்டாரா? சம்ஸ்கிருதத்துல குமாரி ஃபால்ஸ் அண்டர் குமாரன் கிராமட்டிக்கலி. அதனால அது இப்போ சொல்றோம் இல்லையா, பேரண்ட்ஸ் வந்துட்டாளா, நீங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பேரண்ட் வந்தாளான்னு கேட்கணும். அப்படின்னு யாரும் கேட்கறதில்ல. பேரண்ட்ஸ்னாலே மிஸ்டர் மிஸ்ஸஸ் அடங்கி இருக்கா. அதே மாதிரி இந்த இடத்துல ராஜகுமார சப்தம் ராஜகுமாரியும் சேர்த்துதான் இருக்கு. ராஜகுமாரியை விலக்கி சொன்னா சனாதன தர்மமே இருக்காது. ஏன்னா நம்ம சம்பிரதாயமே ஸ்ரீ சம்பிரதாயம், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். அதனால இப்பேற்பட்ட பகவான் வினயிதா. வினயித்ரே நமஹ. இப்போ தாய் தந்தையர் ஒரு இடத்துல இருந்து பிள்ளைகள் இன்னொரு இடத்துல இருப்பா. உங்களுக்கு அந்த குழந்தை மேலேயே ஞாபகம் இருக்கும், அது ஷார்ட் இருக்குமா, தூங்கி இருக்குமா, கீசர் சுவிட்சை ஈரக்கையோட ஆன் பண்ணியிருக்குமா, வெளியில போகும்போது கேஸ் ஆஃப் பண்ணிட்டு போயிருக்குமா, குளிக்கிறதுக்கு முன்னாடி கீசர் ஆன் பண்ணியிருக்குமே அப்புறம் ஆஃப் பண்ணியிருக்குமா, ஷார்ட்டை பாத்திரத்துல கொஞ்சம் ஜலம் போட்டு வச்சிருக்குமா ஊற வைக்கிறதுக்கு, முதல்ல ஷார்ட் இருக்குமா, வெளியில வாங்கிட்டு சாப்பாட்டுடைய பையெல்லாம் வெளியில தூக்கி போட்டிருக்குமா, வேலைக்காரி வந்தா கதவு திறக்குமா இல்லையா. அதனால இவ்வளவு கவலைகள் இருக்கு இல்லையா. சாதாரண கவலையிலே நாச்சு பெரிய கவலை வரைக்கும் பிள்ளைகளுக்கு இருக்கு. இந்த நாமாவை சொல்லுங்க, பகவான் ரட்சிப்பார். There is no bigger protector than our own Lord. He will protect. கரெக்டா வந்துடும் அந்த குழந்தைக்கு சாப்பாடு, கரெக்டா எல்லாம் வந்துடும். நீங்க போகும்போது பார்த்தா, அம்மா நீ இருக்கிற போது தான் கொஞ்சம் டிலே ஆகுது, நீ இல்லாத போது எல்லாம் வந்துடுது எப்படின்னு கேட்கும். நீங்க சொல்லுங்க, வினயித்ரே நமஹ, வினயித்ரே நமஹ, வினயித்ரே நமஹ. அடுத்தது 517வது நாமா சாட்சி. ஏற்கனவே ஒரு சாட்சி வந்தாச்சு. யார் அவர்? உத்தரப்பிரதேசத்துல ஒருத்தர் இருக்கார் சார், அவரும் சாட்சி. இங்க ஒரு சாட்சி வந்துடுது. அவ்யயஹ புருஷஹ
சாட்சி வந்துட்டா இது இன்னொரு சாட்சி. அதனால அங்க நமக்கு தெரிஞ்ச சாட்சியுடைய ஆத்துக்காரர் பந்து விளையாடுவார். அதனால இந்த சாட்சி பகவான் பேரே சாட்சி. அதனால சாட்சி என்னன்னா இந்த இடத்துல எடுக்கிற ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் எடுக்கிற. ததர்த்தம் தத்ருத்த சாட்சகாரத்வாத்து சாட்சி, அதற்காக அவர்களுடைய ஒழுக்கங்களை பிரத்யக்ஷமாக பார்ப்பவர். அதனால அப்பா இப்ப ராஜா ராஜகுமாரனை காப்பாத்துறார் வச்சுக்கோங்க. சரி, உங்களுக்கு 2 வயசு குழந்தை இருக்கு, அது தவழ்ந்துன்னு போறது, நீங்க என்ன பண்ணுவீங்க? தவழ்ந்துன்னு போறது குழந்தை பின்னா அதுப்பா இப்ப தவழ விட்டுடுறேன்னு வச்சுக்கோங்க, இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப கொடுத்துரு, என்ன பண்ண பின்னாடியே போறேன், அது சூப்பர்வைஸ் பண்ணிட்டே இருக்கேன். அப்படின்னா என்ன, அது ஏதாவது கீழே கடந்த பொருளை வாயில தூக்கி போட்டுக்கும், அதுக்கு அது ஆச்சாரம் அனாச்சாரம்லாம் தெரியாது, அப்புறமும் தெரியாது, அப்போ முதலே தெரியாது. அதனால அது கீழே கடந்ததெல்லாம் வாயில போட்டுக்கும். அப்ப அம்மா அது போட்டுக்காத பொய்யூ காமி அப்படின்னு சொல்லிட்டு வாயில எடுப்போம், இத்தெடுப்போம் அத்தெடுப்போம். அப்படின்னா அம்மா குழந்தைய ரட்சிக்கிறானா ரட்சிக்கிறேன்னு மட்டும் சொல்லல, பாக்குறா, சாட்சியா இருக்கா, இந்த குழந்தை எங்கேயாவது தப்பி போயிட போறதா தவறி போயிட போறதா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கா. அப்பேற்பட்ட பகவானும் நம்மளை பார்த்துட்டு இருக்கு. அதனால சாட்சி. அதனால சாட்சினே நமஹ, சாட்சினே நமஹ, சாட்சினே நமஹ. அடுத்தது ரொம்ப சிம்பிள் நாமம், காமன் நாமம், பியூட்டிஃபுல் நாமம், முகுந்தா. எவ்வளவு அழகான நாமம் இல்லையா? நிறைய பேர் முகுந்த் அப்படின்னு பேர். முகுந்த் அப்படின்னா என்னன்னா மோட்சத்தை கொடுக்கிறவர் முகுந்த், அவ்வளவுதான், சிம்பிள். ஆனா ஆழ்வார் பாடும்போது என்ன பாடினார் பாசுரத்துல? குந்தாவென்னும் அப்படின்னு குந்தான்னு விட்டார். முன்னாடி என்ன இருக்கணும்? மூ இருக்கணும். மூ இல்ல அங்க. உடனே பெரியவாச்சான் பிள்ளை எழுதினார், மூவையோ வையவோ சேர்த்து கொள்ளலாம். ஏன்னா ஒரு போயம் எழுதும்போது ஏதாவது ஒண்ணு விட்டுடுறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த மூவை நீங்க பிரிஃபிக்ஸா போட்டுக்கோங்க, முகுந்தன். அதனால முகுந்தனுக்கு அர்த்தம் சாதிக்கிறார், சொல்றார், தைராகாந்தியகரிம்னா பிரார்த்திதா ஸ்வயம் முக்தி பூமிம் ததாதி இதி. அவர்களால் வேண்ட பெற்றவராய் முக்தியை தருபவர், முக்திம் ததாதி இதி முகுந்தஹான்னு சங்கர பகவத் பாதால் எடுத்திருக்கார். சங்கரர் சொன்ன அர்த்தத்தையும் சேர்த்து சொல்றேன்னா அவருடைய கைங்கரியத்தால தான் இந்த க்ஷேத்திரம் ரொம்ப பிரசித்தமா இருக்கு. அதனால முகுந்தன், மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன். மு அப்படின்னாலே இந்த இடத்த மோட்சத்துக்கு பிரதிநிதி, முக்தியை கொடுக்கக்கூடியவர் முகுந்தன். அதனால முகுந்தாய நமஹ, முகுந்தாய நமஹ, முகுந்தாய நமஹ. 519வது நாமம் அமித விக்ரமஹா அப்படின்னு பேர். அமித விக்ரமஹாக்கு அர்த்தம் சாதிக்கிறார், தேஷாம் தியானான் ஆராதனானு சந்தேய தத்துவ நிகராதார சக்தி தாரணாத்து அமித விக்ரமஹா. அவர்கள் தியானித்தலும் ஆராதித்தலிலும் நினைக்கும் தத்துவங்கள் எல்லாவற்றையும் தாங்கும் ஆதார சக்தியாக இருப்பவர். சரி, இப்போ கோவிலுக்கு போகணும், ப்ராசஸ் பாருங்க. இப்போ கோவிலுக்கு போனோம், போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? கோவிலுக்கு போனோம். நீங்க எக்ஸ்டர்னலா பார்க்காதீங்க, கோவிலுக்கு போனோம், மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு கோவிலுக்கு முதல்ல போகணும்னு நினைச்சோம். கோவிலுக்கு போகணும்னு நினைச்ச உடனே அடுத்தது என்ன பண்ணோம்? பிரசாதம் என்ன கொடுக்கலாம், என்ன சாப்பிடலாம், அடுத்தது ஸ்தல புராணம். சரி, இப்ப உள்ள எப்படி போனேன்? காலால நடந்து போனோம். அந்த காலை நடக்க சொன்னது யாரு? சரி, இப்ப அந்த பிரெயின் ஏன் ஒருத்தர் போயிட்டாருன்னா வேலை பார்க்க மாட்டேங்குது? ஆத்மா போயிட்டது. அப்படின்னா இத்தனை நாளி நம்மள நடக்க சொன்னது யாரு? ஆத்மா. சரி, அப்படின்னா இப்ப பாடியில லெக்ஸ் வாக் பண்ணணும்னா கண்ட்ரோல் பண்றது யாரு? ஆத்மா. உலகத்துல மழையும் காத்தும் வரணும்னா இந்த உலகத்தை ஒரு உடம்பா வச்சுக்கோங்க. அப்படின்னா அந்த உலகம்ங்கிற உடம்புக்கு யாரு ஆத்மா? பெருமாள். புரிஞ்சுடுதா? இப்ப நம்ம பாடிக்கு எப்படி இதுவோ உள்ளேன்னு ஒண்ணு சொல்லணும். இப்ப கையை தூக்கும், கையை இறக்கெடுத்து. அதனால நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே ஒரு பாட்டு இருக்குல்ல, பெருமாள் அசைஞ்சாதான் அத்தனையும் நடக்கும். அவர் கண்ணை மூடுறார், பிரளயம், கண்ணை திறக்கிறார், சிருஷ்டி.
அதனால அத்தனையும் அவருடைய அசைவிலேயே நடக்கிறது. அத்தனையும் தன்னுடைய அசைவிலும் தன்னுடைய சக்தியிலும் வச்சுட்டு இருக்கிறவருக்கு அமித விக்ரமஹான்னு பேர். அமித விக்ரமாய நமஹ, அமித விக்ரமாய நமஹ, அமித விக்ரமாய நமஹ. இப்போ அடுத்த ஒரு 4 நாமங்கள் ஏற்கனவே சொல்லியாச்சு. இப்ப 524வது நாமத்துக்கு போறோம். அஜஹா. இந்த அஜஹா வேற எங்க வந்திருக்கு? வேற எங்க வந்திருக்கு சஹஸ்ரநாமத்துல? அஜஹா, துர்மர்ஷனஹா, சாஸ்தா வருது இல்லையா? அங்க ஒரு அஜஹா வந்துருது, இங்க ஒரு அஜஹா வருது. இந்த அஜஹா என்னங்கிற இதை கேட்டுக்கோங்க இந்த அர்த்தத்தை. அஸ்மின் தத்வாவசனே பிரணவ பிரகிருதி பூதாகார வாச்சியதயா சமரியத்வாத் அஜஹ அகார வாச்சியதயா ஜாதஹ இதி. என்ன அழகா எடுக்கிற, அகார வாச்சியனான பகவான் பிரணவத்தில் இருக்கார். பிரணவம்ங்கிறது என்ன? பிரணவம், பிரணவம்ங்கிறது ஓங்காரம். பிரணவம் அப்படின்னு பிரணவம் தான் சொல்லுவா, அது என்னன்னு சொல்ல மாட்டா. அந்த பிரணவத்துல எவ்வளவு சிலபல் இருக்கு? 3. என்னென்ன? அ உ ம. சரி, இதுல ஆங்கிறது யார சொல்லுவோம்? அகாரார்த்தோ விஷ்ணு, பெருமாளை சொல்லுவோம் இல்லையா? அதனாலதான் ஸ்ரீபாஷ்யத்தின் முதல் வரி என்ன? முதல் சூத்திரம் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. முதல் மங்கள ஸ்லோகம் ஸ்ரீபாஷ்யத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். அதான் அதான் அது எப்படி ஆரம்பிக்கும்? இல்ல ஃபர்ஸ்ட் லைன் என்ன வரும்? ஆலேருந்து ஏதாவது ஆரம்பிங்க. சுவாமி குளிருது இல்லையா? அதுவும் சொல்லலாம். எக்ஸ்கிளமேட்டரியும் கொடுக்கலாம், சம்போதனமும் இருக்கும். சரி, அத்தனையும் அப்படிங்கிறதுக்கு என்ன வார்த்தை? அகில. அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதி லீலே. பிரணவத்துல எது முதல் அக்ஷரம்? ஆ. யார சொல்றது? விஷ்ணு. அந்த ஸ்ரீபாஷ்யம் எப்படி ஆரம்பிக்கிறது? அகில புவன ஜன்ம. திருக்குறள் முதல் குறள் என்ன? அகர முதலை எழுத்தெல்லாம். எல்லாம் பாருங்க, அதுலதான் ஆரம்பிக்குது. திருக்குறள் திருவள்ளுவர் மாதிரி ஒரு வைஷ்ணவர் லோகத்துல கிடையவே கிடையாது. அவர் பாவம், அவர் பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார வச்சுட்டா போட்டோவை போட்டு இல்லையா, தாடியை வச்சு. அதனால அஜஹா, அஜஹாங்கிறது பிரணவத்தின் முதல் அர்த்தமா இருக்கக்கூடியவன். அஜாய நமஹ, அஜாய நமஹ, அஜாய நமஹ. அடுத்தது ரொம்ப ஆச்சரியமான நாமம் மகார்ஹஹ. தத்ர பிரணவேன மகம் ஆத்ம நிவேதன பூர்வகம் பூஜனம் அர்ஹதி இதி. பிரணவத்தை உச்சரித்து ஆத்மாவை பரமாத்மாவிடம் ஒப்படைப்பதாகிய பூஜைக்குரியவர். சரி, இப்போ பிரணவத்துல முதல் எவ்வளவு அக்ஷரம் இருக்கு? முதல் இது ஆ யார சொல்றது? மா யார சொல்றது? இல்ல, மானாதான் மகாலட்சுமி. ஜீவாத்மாவை குறிக்கிறது. ஜீவாத்மா இப்ப நமக்கு எங்க இருக்கு சார்? அது எங்கயோ வெளில சுத்திட்டு இருக்கு. எங்க இருக்கு? உள்ளுக்குள்ள இருக்கு. இப்ப இந்த ஜீவாத்மா யார அடையணும்? பரமாத்மா. ஜீவாத்மாக்குரிய அக்ஷரம் என்ன? மா. பரமாத்மாக்குரிய அக்ஷரம் என்ன? நடுவுல பிரிட்ஜ் பண்றது யாரு? உ. ஆயிடுதா? அ உ ம. இப்ப நம்ம இங்க எங்க இருக்கோம்? இப்ப எங்க இருக்கோம்? எங்க இருக்கோம்? ரொம்ப பத்ரியில. பெருமாள் எங்க இருக்கார்? அவர் இங்கதான் இருக்காரு. எல்லா இடத்துலயும் இருக்காரு, நமக்குள்ள இருக்காரு. அது இருக்கட்டும். இப்ப எங்க இருக்காரு? பர்வதத்துல அந்த கோவில்ல எங்க இருக்காரு? கர்ப்பகிரகத்துல இருக்காரு. சரி, பரமாத்மா அங்க என்ன அக்ஷரம்? நம்ம இங்க இருக்கோம், என்ன அக்ஷரம்? மா. நம்மளை கொண்டு நடுவுல சேர்க்கறது பிரிட்ஜ் எது? ஊ. ஆ உ மா வந்துட்டே இல்லையா? நம்ம மா ஊ வழியா ஆ கிட்ட போறோம். ஆ ஊ வழியா வந்த மாவை பாக்குறது. ஆ ஊ வழியா வந்த மாக்கு மோட்சம் கொடுக்கறது. சுவாமி, இதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. போனாதான் மோட்சம். சரணமாகும் தனதாழ் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். சேவிச்ச உடனே மோட்சம்னா யாராவது இவ்வளவு பேர் வருவாளா? இல்லையா? அதனால மகார்ஹா. மகார்ஹாய நமஹ, மகார்ஹாய நமஹ, மகார்ஹாய நமஹ,
ஸ்வாபாவ்யஹ எதுக்கு சொல்றார்? ஏவம் அனேன மந்திரேண ஸ்வபூதைஹி ஆத்மபிஹி ஸ்வாமித்வேனாபிமுக்கியேன அவசியம் பாவனீயத்வாத் ஸ்வாபாவ்யஹ. தமது பொருள்களான ஜீவாத்மாக்கள் பிரணவத்தை சொல்லி சுவாமியாக தம்மை தியானிப்பதற்கு உரியவர். இப்ப நம்ம பெருமாள் எப்படி தியானம் பண்றதுன்னா மந்திர ரூபமா தியானம் பண்ணலாம் இல்லையா? 3 ரகசியங்கள் பொதுவா ஒரு ஆச்சாரியன் கிட்ட கிடைக்கும் ஒரு சம்பிரதாயத்துல. என்ன முதல் ரகசியங்கள்? அஷ்டாட்சரம், துவயம், சரம ஸ்லோகம். இந்த 3த்துல எதுக்கு பிரணவம் சேர்ந்திருக்கு? அஷ்டாட்சரம். அந்த அஷ்டாட்சரத்து சேர்ந்திருக்கக்கூடிய மந்திரத்தில் இருக்கக்கூடிய பெருமாளோட பேர் என்ன? நாராயணன். எடுத்தா இப்ப நாராயண நாமம் இதுல இருக்கு. நாராயண நாமம் இன்னொரு மந்திரத்திலயும் இருக்கு, துவயத்திலயும் இருக்கு. சரி, இப்போ இந்த அஷ்டாட்சரத்தில் இருக்கக்கூடிய நாராயணன் இந்த விஷயத்துல நம்மளை கொண்டு அவரை உபாசிக்கிற மாதிரி பண்றார். He makes us fit for us to meditate upon him. எப்பவுமே ஒரு ஜிம்முக்கு போறோம், ஹிட் த ஜிம் அப்படின்பா. அப்படின்னா அந்த ஒரு ஃப்ரேஸ் மாதிரி ஹிட் த ஜிம்னா அது அப்படியே ரொம்ப இங்கிலீஷ் படித்த ஒருத்தர் வந்தார், நேராக போய் அடிச்சுட்டு வந்துட்டு. ஹிட் த ஜிம்னா ஜிம்முக்கு போய் நன்னா உடம்பால் உழைத்து இழைத்து குச்சியாக இளம் கன்னியாக இளம் ஆணாக சிறிய இடையோடு வருவதற்கு இது சாதனங்கள்லாம் இருக்கு. இப்போ அந்த சாதனங்கள்லாம் பண்றதுக்கு முன்னாடி அங்க ஒரு ஆச்சாரிய புருஷர் இருப்பார். அவர் பேர் என்ன? ட்ரெயினர்னு பேர் இல்லையா? அந்த ட்ரெயினர் என்ன பண்ணுவார்? டோன்ட் ஸ்டார்ட் நவ், டூ திஸ். அப்ப அதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு பண்றதுக்கு பேர் என்ன? வார்ம் அப் செஷன். இப்போ இல்லையா மேரத்தான் ஓடும்போது முதல்ல வார்ம் அப் பண்ணிக்கோ இல்லையா? உபன்யாசத்துல அப்படி பண்ணலாம் இல்லையா? நம்ம இப்போ கிட்டத்தட்ட இப்போ வார்ம் அப்பே பண்ணிக்கணும். நம்ம லிட்ரலியே வார்ம் அப் ஆனா நல்லா இருக்கும் இல்லையா? அந்த வார்ம் அப் பண்ணிக்கிறது ஒரு செஷன். அந்த மாதிரி பெருமாள் நம்மளை he makes us conducive and fit enough and he gives us a warm up session to meditate upon. அது யார் ஏற்படுத்துறாளோ அவருக்கு ஸ்வாபாவ்யன்னு பேர். ஸ்வாபாவ்யாய நமஹ, ஸ்வாபாவ்யாய நமஹ, ஸ்வாபாவ்யாய நமஹ. அடுத்தது ரொம்ப அழகான நாமம், 527வது நாமம், ஜிதாமித்ரஹ. அதனால ஏதத் ரஹஸ்யாவபோத விரோதி அஹங்கார மமகார காமாதயோ ஜிதாஸ்தேஷாம் அனேன இதி ஜிதாமித்ரஹ. தாம் சுவாமியாக உள்ள ரகசியத்தை கண்டறிவதற்கு விரோதிகளான அகங்காரம் மமகாரம் காமம் குரோதம் முதலியவற்றை வென்றவர் அப்படின்னு. அதாவது இந்த குவாலிட்டிஸ்லாம் உபன்யாச காலும் சொல்லிட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கவாளும் கேட்டுட்டு இருக்கா. அது தெரிஞ்ச வரைக்கும் யாருக்கும் குறைஞ்ச மாதிரியே சரித்திரம் இல்லை இல்லையா? அகங்காரம் மமகாரம் சொல்லுவோம். அகங்காரம் இருக்கப்படாது, மமகாரம் இருக்கப்படாது. அகங்காரம்னா பொதுவான சப்தம் கர்வம். இவருக்கு ரொம்ப அகங்காரம்னா அப்படின்னா ரொம்ப கர்வம், ஈகோன்னு அர்த்தம். ஆனால் அகங்காரம்னு வேதாந்தத்தில் அர்த்தம் சொன்னால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அனகத்தை அகமாக நினைத்தல் அகங்காரம். அகம்னா என்ன? ஐ. இந்த ஜீவாத்மா யாருடையது? Did you go and take bath? உங்களை கேட்குறேன். முழுக்க சொல்லுங்க. முழுக்க ஃபுல் சென்டென்ஸ் பண்ணுங்க. இப்போ ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா ஐல தானே நம்ம ஆரம்பிக்கிறோம் இல்லையா? இப்போ ஐயை மட்டும் fill in the blanks விட்டுட்டு சார் ஐ ஷுட் நாட் யூஸ் தட் ஒன் சிங்கிள் வேர்ட், ஐ கேன் நாட் யூஸ் தட். இங்க போனாலும் ஐ வந்துருது. யார் கோவிலுக்கு வந்திருக்கா? நான் வந்திருக்கேன் வந்துருது இல்லையா? ஆனா இந்த நான் யார்? இது பரமாத்மா. அது பகவானுக்குரிய அகத்தை என்னதுன்னு நினைச்சுட்டேன்னா அதுக்கு அகங்காரம்னு பேர். அனகத்தை அகமாக நினைத்தல் அகங்காரம். சரி, இப்போ இங்கிலீஷ்ல எப்படின்னா ஐ நீங்க சப்ஜெக்ட்ல ஆரம்பிப்பேன், ஐ ஆம் அப்படின்னு. இப்போ ஹூஸ் புக் இஸ் திஸ் அப்படின்னா நீங்க என்ன பதில் சொல்வேன்? மைன். அப்போ மைன்னு என்னுடையதுன்னு ஆயிடுறது இல்லையா? பிலாங்கிங்னு வந்துடுது. அதுக்கு மமன்னு பேர். மம. யாரு இது பழம் கொடுத்தா? நான் கொடுத்தேன்னு சொல்லலாம். இது என்னுடையதுன்னு சொல்லலாம். பழம் என்னோடதுன்னு சொல்லலாம். நான் கொடுத்தேன், என்னோடது. I gave it because I am the owner. I am receiving it because it is my belonging. மமகாரம்னு பேர் அதுக்கு.
இது என்னுடையதல்ல. இப்போ பகவான் கிட்ட பிரசாதம் கொடுக்கும்போது கொடுத்துட்றோம். அது என்ன ஆகிடும், இப்போ நம்ம பழங்கள்லாம் எடுத்துன்னு வரோம். நம்ம பழங்களுடைய எண்ணம் எப்படின்னா வச்சுட்டு கொடுத்துருவான்னு. சில கோவில் எண்ணம் வச்சுட்டுருவா. யாத்திராக்கள்லாம் போகும், மாமியெல்லாம் தவிச்சு போயிட்டா, மேராதோங்கிறா. அப்போ மமக்காரம் அங்கேயும் வந்துடுறது இல்லையா? வெதர் வி வாண்ட் இட் ஆர் நாட், வெதர் இட் இஸ் குட் ஆர் பேட், வி கெட் இட். ஆனால் பகவானுக்கு கொடுக்க வேண்டியதோ சொல்ல வேண்டியதோ என்னுடைய அல்லன்னு சொல்லணும், ந மமன்னு சொல்லணும். நமமங்கிறதா நமஹா, இதன் நமமா இல்லையா? அந்த நமஹா தான் நமோன்னு ஆயிடுறது. பிரணவத்தோடு சேர்ந்து நமஹா சப்தம் வந்து நாராயண சப்தம் வந்தால்தான் அஷ்டாட்சரம். ஓமித்யேக அக்ஷரம் நமீதி த்வே அக்ஷரே நாராயணாயேதி பஞ்சாட்சராணி. அதனால இந்த இடத்துல பகவான் நமக்கு இந்த அகங்காரம் இதெல்லாம் போக்குவரான். ஜிதாமித்ரா தினம் சொல்லிகிட்டே இருக்கணும். இந்த நாமா தான் நமக்கு ரொம்ப தேவை. அதனால ஜிதாமித்ராய நமஹா, ஜிதாமித்ராய நமஹா, ஜிதாமித்ராய நமஹா. அடுத்தது பிரமோதனஹா. பிரமோதனஹான என்னென்ன? ஸ்வசம்பந்தினாம் தத் பிரதம அனுசந்தான பிரஹர்ஷா பிரயோஜனம் இதி பிரமோதனஹா. தம் அடியவர்கள் தம்மை தியானிக்க தொடங்கும் போதே மகிழ்விப்பவர். அதாவது இப்போ நம்ம பகவான் இதுக்கு போகிறோம். நேற்று வியாசர் குகையில் பல பேரால சகஸ்ரநாமம் சேவிக்க முடிச்சுது. சந்தோஷமா இருந்ததா? நம்ம படுற சந்தோஷத்தை விட படுற சந்தோஷம் யார் பட்டானா பெருமாள் தான் பட்டார். அதனால நம்ம அத்தனை பேரோட சந்தோஷத்தையும் வச்சுக்கோங்க. ஹாப்பினஸ் ஒன். இந்த ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்ன ஆகும்னா இல்லையா, அப்போ நீங்கள் போட்டுட்டு கீழே 0 to 1 லிமிட்ஸ் போடலாம். இல்லாட்டா இதை ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணும்போது இப்போ 1 2 3 போயிட்டு அது என் வரைக்கும் போயிடும். அப்படின்னா இங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து வியாசகுகை போய் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இன்னொருத்தர் இருக்கார், அவரும் சந்தோஷப்பட்டார். நானும் போனேன், சந்தோஷப்பட்டேன். அதை விட சந்தோஷம் டீ சாப்பிட்டதில் சந்தோஷப்பட்டேன். இப்படி எல்லா சந்தோஷத்தையும் ஒன்றா வச்சுக்கோ. அது சேர்த்தா கூட பகவான் நம்மளை பார்த்த சந்தோஷத்துக்கு ஈடாகும். ஸோ த ஒன் who is more joyous than how we feel joyous about him is referred to as pramodanaha. அவரை பார்த்து நம்ம சந்தோஷப்படலை, நம்ம சந்தோஷத்தை விட நம்மளை பார்த்து பல மடங்கு சந்தோஷப்படுறவர் பிரமோதனாக. அதனால பிரமோதனாய நமஹா, பிரமோதனாய நமஹா, பிரமோதனாய நமஹா. அடுத்தது 544வது திருநாமா 544. அதுக்கு நடுவில் இருந்ததெல்லாம் எடுத்து எல்லாம் யூடியூப்ல இருக்கு. அதனால 544வது திருநாமா. இதில் சில நாமாக்கள் பார்த்துட்டோ எல்லாரும் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். கொஞ்சம் குளிர் ஜாஸ்தியாக இருந்தால் எல்லாரும் தவிச்சுட்டு இருப்பார் இல்லையா? அதனால தான் இந்த இடத்த தான் முதலாழ்வார்கள் ஞாபகம் வரணும். ஒருவர் கிடக்க, இருவர் இருக்க, மூவர் நிற்க. இப்போ நீங்கள் ஒருத்தரும் இடிச்சுன்னு உட்காந்துன்னு வச்சுக்கோ, நல்லா எதமா இருக்கும். அதனால 544வது திருநாமா வந்து சுஷேனஹா அப்படின்னு. சோபனா சுத்த சத்வமயி பத்த முக்த நித்ய வியோஜபகரணத்வாத் சேனேவ அடியே சேனேவ பஞ்சோபனிஷத்காயः அஸ்யேதி. பத்த முக்த நித்தியர்கள் வசப்படுத்துவதற்கு சேனை போல் சிறந்த கருவியான பஞ்சோபனிஷத்துக்களை திருமேனியாக உடையவர். இந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பேன். சில இடத்துல என்ன பண்ணுவாங்க, கேரிகேச்சர் பண்ணும்போது கிருஷ்ணரை பண்ணுறான்னு வச்சுக்கோ, கிருஷ்ணருடைய உருவத்திலேயே பகவத்கீதையெல்லாம் எழுதியிருப்பான். நீங்கள் பார்த்துருக்கல அந்த மாதிரி அவருடைய திருமேனியே இப்படி பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தா கிட்டக்க போய் பார்த்தா அத்தனை 700 ஸ்லோகங்களும் தெரியும். ராமானுஜர் திருமேனிலாம் இருக்குது, அதில் பார்த்தேன்னா கிட்டத்தட்ட 108 திவ்ய தேசங்களும் இருக்கும். அந்த மாதிரி இப்போ என்ன சொல்கிறாருன்னா, பெருமாளுக்கு இங்கே ஒரு விஷயம் சொல்கிறார். அதாவது பெருமாளுடைய திருமேனி எதால ஆக்கப்பட்டிருக்கு, அது அப்ராக்கிருத்தமான திருமேனி, பிரகிருதி சம்பந்தம் இல்லாத திருமேனி. இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். என்ன டிஃப்ரெண்ட்? பஞ்சோபனிஷத் சாரமாக இருக்கான், பஞ்ச உபனிஷத்து சாரமாக இருக்கான் பெருமாளுடைய திருமேனி. அது யாருக்கு இருக்கோ அவருக்கு சுஷேனஹான்னு பேர். சுஷேனாய நமஹா, சுஷேனாய நமஹா, சுஷேனாய நமஹா.
அடுத்தது கனகாங்கதி தன்மயைஹி உக்தரூப சௌந்தர்ய சந்துக்ஷணைஹி அங்கதோபலக்ஷிதைஹி திவ்யபூஷணை நித்யயோகாத் கனகாங்கதி. அப்ராக்கிருதமான தோள் வளை முதலிய ஆபரணங்கள் எப்போதும் அணிந்திருப்பவர். பெருமாளுக்கு ஆபரணங்கள் இன்னைக்கும் நீங்க அந்த நீர் நாராயண சேவிக்கும் போது கையில ஆபரணங்கள், இதில் ஆபரணங்கள். இப்போ நமக்கு தோணும் பகவான் என்ன இவ்வளோலாம் ட்ரெஸ் பண்ணிக்கிறார் அப்படின்னு. ஏன் அப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிக்கிறாருன்னா, இவனை உபனிஷத் கொண்டு திருத்தலாமா, சாஸ்திரத்தை கொண்டு திருத்த முடியலனா அழகை கொண்டு திருத்தலாம். அழகை கொண்டு ரொம்ப காமிச்சுட்டா போர் அடிச்சுடுங்கிறதுக்காக தன் அழகை மறைச்சு வச்சுக்கிறார் ஆபரணங்களால. கனகம்னு சொன்னா கோல்டு. எந்த ஊர்ல தாயாருக்கு கனகத்தோட சம்பந்தம்? திருவள்ளூர். அதனால தாயாருக்கு பேர் என்ன? கனகவல்லி. இன்னொரு கனகாங்கிற சப்தத்துக்கு வேற என்ன சப்தங்கள்லாம் இருக்கு? ஹேமா. எந்த ஊர்ல? ஹேமாப்ஜவல்லி, திருவஹீந்திரபுரம். வெரி குட். அப்புறம் வேற என்ன பேர் இருக்கு? ஸ்வர்ணம் இருக்கு, ஸ்வர்ணலக்ஷ்மி. அது நிறைய நகை கடைக்கு தான் பேர். அதனால அப்புறம் அடுத்தது வேற என்ன? ஹாட்டகம், அது அன்னைக்கே சொன்னேன். சுவர்ணம். சுவர்ணம். சில்வருக்கு என்ன பேரு? ரஜஸ். ஓகே. சுவர்ண ரஜதஸ்ரஜாம். ஓகே. இன்னொரு அர்த்தம் என்ன பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, தேசிகன் எடுக்கிறார். துர்வர்ணம். சுவர்ணம்னா கோல்டு, துர்வர்ணம்னா சில்வர். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது தேசிகன் பாதுகா சகஸ்ரத்தை எடுக்கிறார். அதனால இந்த இடத்துல கனகாங்கதி, இப்படிலாம் ஆபரணம் தரிச்சுக்க கூடியவர் கனகாங்கதி. கனகாங்கதி நே நமஹா, கனகாங்கதி நே நமஹா, கனகாங்கதி நே நமஹா. அடுத்தது குஹ்யஹா. ஏவம் பரமோபனிஷத் விஷயேன வபுஷா குஹ்யஹா. வெளிப்படையாக புலப்படாத ரகசியமான பஞ்சோபனிஷத் எனப்படும் திருமேனியை உடையவர். ஆனா இது பகவான் மறைச்சு வச்சிருக்கலாம். என்ன சுவாமி, உள்ள பஞ்சோபனிஷத்தால ஆயிருக்கான்னு கேட்டா உள்ள பார்த்தா தான் தெரியும். நம்ம பார்த்தா தெரியாது, வியாசர் பார்த்தா தெரியும். அதனால உள்ள மறைச்சு வச்சிருக்காரு, சீக்ரெட்டா வச்சிருக்காரு. யார் உள்ள தன்னுடைய அழகு சீக்ரெட்டா வச்சுட்டு இருக்காளோ குஹ்யஹான்னு இல்லையா? இப்போ இந்த சில திருமணங்கள்ல எல்லாம் என்ன பண்ணிடுவானா, இப்படி மேல்பாக போட்டுருவான். அது எப்போ எடுப்பான்னு காத்துட்டு இருப்பான். இதை எடுத்துட்டானா என்ன அழகான திருமேனி அப்படின்னு சொல்லலாம், இல்லை மூடியே வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா பகவான் தன்னுடைய அழகெல்லாம் தனக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு இருக்காரு. அதனால குஹ்யஹா. குஹ்யாய நமஹா, குஹ்யாய நமஹா, குஹ்யாய நமஹா. அடுத்தது சொல்ற கபீரஹா. அதுக்கு அர்த்தம் தத் தத்பிக்தைஸ்வர்ய மகாகாம்பிர்யஹ கபீரஹ. யாருக்கும் புலப்படாத ஈஸ்வர மகிமை உடையவர். யாருக்கும் புரியாதான் பெருமாள் என்ன பண்றார் அப்படிங்கிறது, யாருக்கும் புரியாதான். பாருங்க, பெருமாளை சேவிக்கிற வரைக்கும் கன்ஃபார்ம்டா யாரால சொல்ல முடியும் சேவிக்க போறேன், என்னவும் சொல்ல முடியாது. அவரை சேவிச்சு பார்க்குற வரைக்கும் அவர் நம்மளை என்ன இங்கிலீஷ்ல சொல்வா, ஐ எம் ஆன் சிட்டிங் ஆன் பின்ஸ் அண்ட் நீடில்ஸும்பா. அந்த மாதிரி பின்ஸ் அண்ட் நீடில்ஸ் நம்ம உட்காந்துருக்க வேண்டியது. சேவை கொடுப்பறா, ஐயோ இது வரைக்கும் போயாச்சு, அப்புறம் இங்கே திரைகிறே போட்டுற போறா. ஏன்னா இப்போ நீங்கள் துவாரகாக்கெலாம் போட்டேன்னா முந்தினவருக்கு சேவை கிடைக்கும், அடுத்தது போகும்பா ஒரு 15 நிமிஷம் நிற்கணும். சுவாமி அவ்வளோ போக வேண்டாம், ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துப்பா இல்லையா? அதனால எதுவுமே நம்ம கையில இல்லாத போது பகவான் இதெல்லாம் தனக்குள்ள வச்சுட்டு இருக்க. ஆனா யார்கிட்டையும் சொல்லவே மாட்டார், சீக்ரெட். இந்த சின்ன குழந்தைகள்லாம் சீக்ரெட் படாது. நான் என்ன வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லு அப்படிங்கும். பெருமாளும் தன் உடம்ப காண்பித்து நான் என்ன உள்ள வச்சுட்டு இருக்கேன் சொல்லுன்னார். பராசர மகர்ஷி, பராசர பட்டர் சொன்னார், முந்தின நாமாலே தெரிஞ்சுடுத்து பஞ்சோபனிஷத்தை வச்சுட்டு இருக்கேன்னு. ஆனா மற்றவாளுக்கு நான் சொல்ல மாட்டேன், நீ உள்ள மறைச்சு வச்சுட்டு இருக்கேன்னு தான் சொல்லுவேன். அதனால கபீரஹான்னு உங்களுக்கு பேரு. கபீராய நமஹா, கபீராய நமஹா, கபீராய நமஹா. சரி, கஹனஹா அப்படின்னு அடுத்த நாமம். இந்த கபீரஹானோட கஹனஹாக்கு சொல்றார், துரவகாஹா நஹி ஸ்வச்ச சுக்ரஹாந்தர் விருத்தோபி ரத்னாகரோ ஜானு தக்னஹா. உள்ளிருக்கும் பொருள் தெளிவாக தெரிந்தாலும் இறங்குவதற்குரிய கடல் போல் இறங்குவதற்கு அரியவர். அதாவது இப்போ கடலுடைய ஆழம் சட்டுன்னு கணிக்கிறது கஷ்டம். இப்போ நீங்கள் மெரினா பீச் போயிட்டேன்னா போய் வந்ததுனால தெரியும், இது வரைக்கும் கால் வைக்கலாம், அது வரைக்கும் கால் வைக்கலாம்.
சில சமுத்திரங்கள்லாம் போயிட்டா இங்கே கரையோடு இருக்குன்னு நினைப்போம், உள்ளே போனால் அது ஒரு 18 அடி இருக்கும். இப்போ வந்து இந்த வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பாயிண்ட் இது, உயரமான இடம் அது. ஓகே, டீப்பஸ்ட் பாயிண்ட் இது மெரைனா ட்ரென்ச்னு பேர். 11,487 மீட்டர்ஸ், அவ்வளோ 11 கிலோமீட்டர்ஸ் டெப்த்து. அதில் எப்படின்னா அந்த ஆழங்கள் எப்படின்னா கடலில் சூரியன் ஜலஜலன்னு பிரகாசிப்பார், ஒரு அடி வரைக்கும் இருக்கும். 2வது அடி ஆனோன்னு இருட்டு தான், எங்கே போகிறோன்னே தெரியாது, அவ்வளோ ஒரு ஆழமாக இருக்குமா. அந்த மாதிரி ஆழ்மை, அந்த மாதிரி ஆழம் யாருக்காவது உண்டா அப்படின்னு கேட்டால் பெருமாளுடைய குணங்களுக்கு உண்டாம். பெருமாளுடைய கருணை எவ்வளவு நம்ம ஆழம் தோண்ட ஆரம்பிச்சா தோண்டுவோமா தோண்டிண்டே இருப்போமா. தோண்ட பொதுவாக வள்ளுவர் சொன்ன தொற்றனை தூறு மலர்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. நீ தோண்ட ஜலம் கிடைக்கும். பெருமாளை தோண்ட இன்னும் அவருடைய லிமிட்டே தெரியாதாம். அப்படி தன்னுடைய குணங்களுக்கு லிமிட் இல்லாமல் இருப்பவருக்கு கஹனஹான்னு பேர். கஹனாய நமஹா, கஹனாய நமஹா, கஹனாய நமஹா. அதனால சில பேருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துனா நல்லா இருக்குமோ தோணும், அப்படியே உட்காந்தபடியே ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் யூடியூப்ல வரும், நீங்கள் ஆற்றுல போய் மெதுவாக இப்போ ஒரு அப்படி கண்ணை அசந்தா கூட தேவையில்லை, நான் தப்பாலாம் நினச்சிக்க மாட்டேன், கண்ணை முழுக்கவே தியானத்தை போட்டுடலாம். அதனால குப்தஹா அப்படின்னு அடுத்த நாம குப்தஹாக்கு சொல்றார். குப்தஹா தத் கௌரவஜ்ஞைஹி பூர்வ குருவிஹி, இம்மகிமை அறிந்த பூர்வாச்சாரியர்களால் காக்கப்பட்டவர். நமக்கு இங்க பத்ரிநாத் கொடுத்த ஒரு மகனியர் யாரு? ஆதிசங்கரர். இங்க நடந்து வந்து பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணவர் யாரு? ராமானுஜர். இவாள்லாம் ஆழ்வார்கள் எல்லாரும் பண்ணியிருக்கா. அப்படின்னா இங்க பெருமாள் இருக்கிறது நம்ம அவளால தான் தெரிஞ்சுக்க முடியுது. இல்லை அவா நினைச்சிருந்தா இங்க வந்துட்டு ஒரு குகையில உட்காந்துட்டு பெருமாளை மனசால பார்த்துட்டு திரும்பி போயிட்டு இருக்கலாம். நமக்கு இவ்வளவு தூரம் வந்து ஒரு தொப்பியை வாங்கி ஒரு சொட்டரை வாங்கி அத்தனையும் பண்ணி நமக்கு இத்தனை சேவை கொடுக்குறாருன்னா பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம். பாஷ்யக்காரர் எடுத்தார் துக்தாபிர் இல்லை பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா பாராஷர்ய வச்சசுதாம் சுமனசஹ துக்தாப்தி மத்தியோத்ருதாம் சம்சாராக்னி விதீபன வியபகத பிராணாத்ம சஞ்சீவனீம் பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம். பெரியவாள்ல நமக்கு காப்பாத்தி கொடுத்துருக்கா. எதை காப்பாத்தி கொடுத்துருக்கா? பெருமாளை. எந்த பெருமாளை? பஞ்சோபனிஷத் மயமான பெருமாளை. எந்த பெருமாளுடைய குணங்களுக்கு ஆழம் பார்த்தா தெரியவே தெரியாதோ, எந்த பெருமாளை தன்னுடைய அழகை தன்னுடையக்குள்ள ரகசியமா வச்சுருக்கார். கபீரஹாவா இருக்கக்கூடிய பெருமாள், குஹ்யனா இருக்கக்கூடிய பெருமாளை ஆச்சாரியால் நமக்காக குப்தமா கொடுத்துருக்கார். கோதாவரி எந்த மாநிலத்துல ஓடும்? ஆந்திரா. அப்புறம் భద్రాచలం எங்க இருக்கு? ఎక్కడ ఉంది? భద్రాచలం ఎక్కడ ఉంది? ஆந்திரானா? அவளுக்கு ஏசிஆர் வந்து அடிச்சுட்டு வர போட்டு தெலுங்கானால. அதனால தெலுங்கானால பத்ராச்சலம். அங்க கோதாவரி இருக்கு இல்லையா? கோதாவரி வேற எங்க இருக்கு? மகாராஷ்டிரத்துல நாசிக். அப்புறம் வந்து ஆந்திரால இருக்கு இல்லையா கோதாவரி. சித்திரக்கூட் யாராவது வந்திருக்கா மத்திய பிரதேஷ்ல? அங்க என்ன இருக்கு? மந்தாகினின்னு ஒரு நதி. ஆனா அங்க ஏறி ஒரு குகைக்குள்ள போனோம், அது பேர் என்ன? குப்து கோதாவரின்னு பேர். சீக்கிரட்டா கோதாவரி அங்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அந்தர்வாகினியா வந்து மகாராஷ்டிரத்துக்கு வராலும். அதனால குப்துனா ரொம்ப சீக்ரெட்டிவ். அதனால பெருமாள் ரொம்ப சீக்ரெட்டிவா வச்சுட்டு இருக்காரு. ஆனா அந்த சீக்ரெட்டை பூர்வாச்சாரியாலாம் நமக்கு ரிவீல் பண்ணிட்டான். நான் ஒரு விஷயம் சொல்றேன், யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு பல பேர் ஒரு விஷயம் சொல்லுவா பாருங்க இல்லையா? உங்ககிட்ட மட்டும்தான் சொல்றேன். அதேதான் பெருமாள் ஆச்சாரியன் நமக்கு கொடுத்துட்டா. குப்தாய நமஹ, குப்தாய நமஹ, குப்தாய நமஹ. அடுத்தது சக்கர கதாதரஹ உக்த நித்திய ரூப விபூஷணவத் பஞ்சசக்தமய நித்திய திவ்யாயுதஹ. மேற்சொன்ன திவ்யபூஷணங்களைப் போலவே பஞ்சோபனிஷத்மயமான திவ்யாயுதங்களை எப்போதும் உடையவர். இன்னைக்கு நீங்க வந்து அலங்காரம் பண்ணினோம்னா பத்ரிகாசிரம பெருமாளை சேவிச்சா அந்த பட்டர் சொல்றார், इस तरफ देखिए एक हीरा है ऊपर और दोनों तरफ आयुषम चक्र है या सूर्य और चंद्र அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அந்த சங்கு சக்கரத்தை எப்பவுமே தரிச்சுட்டு இருக்கவர். ஸ்ரீ சத்யநாராயணம் உபாஸ்மஹே நித்யம் சத்யஞானானந்தமயம் சர்வம் விஷ்ணுமயம்.
வைஷ்ய ஜாதிகா தரிணோ கலியுக பிரசன்னோ வசு பிரதான நிபுணோ. வசுனா என்ன? வெல்த். இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? குழந்தை. பத்ரிகாசிரமத்துல வந்தா குழந்தை பிறக்கும்னு சாஸ்திரம். வசு பிரதான நிபுணோ மத்ஸ்ய கூர்ம வரஹதி தசவதார பிரபாவம் சங்க சக்ராப்ஜஹஸ்தம் குரு குஹனுத பிரசித்தம். ஸ்ரீ பத்ரிகாசிரம பெருமாள் சங்கு சக்கரம் தரிச்சிருப்பார். சக்கர கதாதரஹா. அதனால இந்த நாமாவை சொல்றேன். சக்கர கதாதராய நமஹ, சக்கர கதாதராய நமஹ, சக்கர கதாதராய நமஹ. அடுத்தது வேதாஹா. அதுக்கு சொல்றார் வேதாஹா ஏவம் விவிதம் அனந்த மகாவிபவம் நித்யம் விததாதி இதி வேதாஹா. அளவற்ற மங்களமான பல வகைப்பட்ட பெருமைகளை பக்தர்களுக்கு எக்காலமும் வழங்குபவர். அதனாலதான் வியாசருக்கு எப்படி சுவாமி அவ்வளவு பெருமை வந்ததுன்னா பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அவருடைய அனுகிரகம் எப்படி இருக்குன்னா அவரு அனுகிரகம் பூர்ணமாய் இவருக்கு வந்துடுத்தோ, வியாசாய விஷ்ணு ரூபாயின்னு சொல்ற அளவுக்கு வந்துடுத்தோ அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய குணத்தை கொஞ்சம் ஒரு தெவளை நமக்கு கொடுத்துடுறார் பகவான் இல்லையா? இப்ப நம்ம கீழே விழுந்திருக்கோம்னா பெருமாள் கையை பிடிச்சு தூக்குறார். இங்க யாத்திரால வரும்போது யாராவது வைசனவா வந்தா இன்னொருத்தர் வந்து வாலண்டியர் பண்ணி கையை பிடிச்சு தூக்குறார். அவர் சம்சாரத்திலேருந்து தூக்குறார், இவர் படியிலேருந்து தூக்குறார். அது பெரிய விஷயம். இதுவும் இந்த காலத்துக்கு பெரிய விஷயம் இல்லையா? அதனால அந்த குணம் நம்ம கிட்ட பகவான் கொடுத்துட்டார் இல்லையா? அதனால வேதாகான்னு பேர். வேதசே நமஹ, வேதசே நமஹ, வேதசே நமஹ. அடுத்தது ஸ்வாங்கஹ. யதா தத்ரைவ சமக்ர சாதாரண அங்கம் சத்ரசாமராதி சர்வாதிராஜ பரிபர்ஹஜாதம் நித்யம் அஸ்யேதி ஸ்வாங்கஹ. தமது சர்வேஸ்வர தன்மைக்கு இலக்கணமான குடை சாமரம் முதலிய ராஜ அங்கங்கள் எப்போதும் உள்ளவர். இந்த காலத்துல ராஜாக்கள்லாம் யாராவது நடந்து வந்தான்னா கொடை பிடிச்சுப்பா, பக்கத்துல ஃபேன் இப்படி வச்சுட்டே வருவா. எல்லாரும் ஓ ராஜா வரார் போல இருக்கு. எந்த ஊர் ராஜான்னு கூட தெரியாது. இதுல ரெண்டுத்தையும் வச்சு விட்டா ராஜான்னு அர்த்தம். அதனாலதான் தீட்சிதர் இருக்கும்போது சத்ர சாமர கர திருத்த ராமருக்கு ரெண்டும் வந்து விட்டானே. அதனாலதான் ராமர் வந்து எனக்கு ராஜ்யம் வேண்டான்னு சொன்ன போது சாமரமும் வச்சுக்கல சத்திரமும் வச்சுக்கல, வெயிலே நடந்தார் இல்லையா? அத்தனையும் ராமர் பண்ணார்னா அவர் ராஜாராமனா இருக்கும்போது சத்திர சாமரங்கள் தான் அவருக்கு அடையாளம். அதனால இந்த சத்திர சாமரங்களை வச்சிருக்க கூடியவருக்கு ஸ்வாங்கஹான்னு பேரு. ஸ்வாங்காய நமஹ, ஸ்வாங்காய நமஹ, ஸ்வாங்காய நமஹ. இன்னொன்னு ஆண்டாள் பிரார்த்தனை பண்றா. என்ன பிரார்த்தனை பண்றான்னா, நாராயணனாய் நரனாய் இருக்கக்கூடிய பகவானே எனக்கு அனுகிரகம் பண்ணு. நாமம் 1000 ஏத்த நின்ன நாராயணா நரனே உன்னை மாமித்தன் மகனாக பெற்றாள் எமக்கு வாதை தவிருமே காமன் போதரு காலவென்னு பங்குனி நாள் கடை பாரித்தோம் தீமை செய்யும் ஸ்ரீதரா எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே அப்படின்னு நாச்சியார் திருமொழியில பாடுறாண்டாள். நாமம் 1000 ஏத்த நின்றன்னா புகழப்பட்ட. யார் புகழ்ந்திருக்கோம்? பெருமாளை. பெருமாளை எதால? நாமம் 1000. நாமம் 1000னா என்ன? சஹஸ்ரநாமம். சஹஸ்ரநாமத்தால பகவானை புகழணும். எந்த பகவான? நாராயணா நரனே. எந்த க்ஷேத்திரத்துல நரநாராயணரா இருக்கார்? சோ நரநாராயணனா இருக்கக்கூடிய பகவான் பதரிகாசிரமத்தில் இருக்கும்போது அவரை நாமம் 1000 ஏத்த நின்று நம்ம சஹஸ்ரநாமத்தால பாடிட்டோம். இதால யாரு மகிழ போறான்னு கேட்டா ஆண்டாள் இல்லையா? அதனால இந்த இடத்துல பார்த்தா எடுக்கிறார் அஜிதஹா. அஜிதஹா இன்னும் வரணும் இல்லையா? அஜிதஹா தானே சொல்லணும் இப்போ. ஆமா, அஜிதஹா பிராகிருதை உற்பத்தி மரணாதிபிர் ந ஜிதா யதோக்த திரவியோபாதனா புரி அஜிதா ஸ்யாதி இதி அஜிதஹா. உற்பத்தி அழிவு முதலிய பிரகிருதி தர்மங்களால் வெல்லப்படாத அஜிதா எனும் ஸ்ரீ வைகுண்டத்திற்கு அதிபதி. அதனால வைகுண்டத்துக்கு பல பேர் உண்டு. அயோத்தியான்னு பேர். வைகுண்டத்துக்கு பேர் ஞாபகம் வச்சுக்கோ.
பல பேர் கேட்பா, எங்கே போயிட்டு இருக்கேள்? அயோத்தியாவுக்கு. உடனே நீங்கள் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவாளாக இருந்தால் கேட்கணும், எந்த அயோத்தியாவுக்கு போகிறேள்? ஏன்னா வைகுண்டத்துக்கும் அயோத்தியான்னு பேர், உத்தரப்பிரதேஷில் இருக்கிறதுக்கும் அயோத்தியான்னு பேர். சாகேதபுரின்னு பேர். எதுக்கு? அயோத்தியாவுக்கு. இங்கே இருக்கிற அயோத்தியாவுக்கு. வைகுண்டத்துக்கும் அது பேர் சாகேத நிவசந்தம் அப்படின்னு நம்ம வருது இல்லையா, அதனால சாகேத் ஆயிட்டா. சரி. அபராஜிதா, அஜிதா, அபராஜிதா அப்படின்னு அயோத்தியாவுக்கும் பேர். யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாத ஊர். வைகுண்டத்துக்கும் பேர். அதனால தான் பராசர பட்டர் எடுத்தார், ஆயோத்தியே அபராஜிதேதி விதிதா நாகம்பரேண ஸ்திதா அப்படின்னு எடுத்தார். அப்பேற்பட்ட பகவான் நித்திய லோகமா இருக்கக்கூடிய வைகுண்டத்துல இருக்கார். அஜிதா. அஜிதாய நமஹ, அஜிதாய நமஹ, அஜிதாய நமஹ. அடுத்த நாம அவர் அங்க எப்படி இருக்கார் சுவாமி? என்ன கலர்ல இருக்கார்? மேட்ரிமோனி எல்லாம் போடும்போது போட வேண்டாமா? வீட் கம்ப்ளெக்ஷன், ராகி கம்ப்ளெக்ஷன் எல்லாம் போட்டாதானே ஒத்துக்கிறா. அதனால பெருமாள் எப்படி இருக்காருன்னா சீசேமி கம்ப்ளெக்ஷன், எள்ளு, கருப்பு எள்ளு கலர்ல இருக்கார், கருப்பா இருக்கார். அதனால கருப்பா இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பேர் என்ன? கிருஷ்ணா. அதுதான் அடுத்த நாம. கிருஷ்ணா தன்மய மேக மேச்சக ருச்ச வர்ணஹா கிருஷ்ணஹா. கார்முகில் போல் அழகிய கருமை நிறமுள்ளவர், கார்முகில் வண்ணன். அதனால அந்த காலத்துல மலையாளத்துல ஒரு பாட்டு உண்டு, கார்முகில் வர்ணண்டே சுண்டில் அப்படின்னு. கார்முகில், அதனால கார்முகில் வண்ணன் அப்படின்னா டார்க்கா இருக்கக்கூடியவர். ஆனா அவர் டார்க்கா இருக்கிறது தான் இருக்கிறதுக்குள்ள அழகு. எல்லாரும் ஆசைப்படணும் அவரை மாதிரி கருப்பா இருக்கணும்னு. ஏன்னா அவரை மாதிரி இருந்துட்டா போருமே இல்லையா ஒரு தவிர. அதனால கிருஷ்ணாய நமஹ, கிருஷ்ணாய நமஹ, கிருஷ்ணாய நமஹ. அடுத்தது திருடஹ அனையைவ நித்யவ்யக்தா உபாச கானாம் அனுகிரகாய வியூஹோபி கிஞ்சித் ஸ்தூலஹா திருடஹ. தம்மை உபாசிப்பவர்களை அனுகிரகிப்பதற்காக வியூகத்தில் ஸ்தூலமாக இருப்பவர். அதனால ஸ்தூல வியூகம்ங்கிறது 5 நிலைகள். பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை. பரம்ங்கிறது தான் வைகுண்டம். வியூகம்ங்கிறதுலாம் பகவான் அனிருத்தன், பிரத்யும்னன், சங்கர்ஷனா இருக்கார். அங்க ஸ்தூலமா இருக்காராம், ஸ்டெடியா இருக்காராம், ஸ்டர்டியா இருக்காராம். தன்னை அணுகணம் பக்தர்கள்ங்கிறதுக்காக யார் கொஞ்சம் கூட மாறாம ஸ்டெடியா இருக்காளோ அவளுக்கு திருடஹா அப்படின்னு பேர். திருடாவஹா நம்ம இருக்கோமா? இல்லை. உபன்யாசகரும் அப்போ இப்படி இப்படி மாத்திக்கிறார், அத்தை இதை வச்சுக்கிறார், இதை வச்சுக்கிறார், கேட்கறவானும் இப்படி மாத்திக்கிறார். ஒரே ஆசனத்தை ஒரே மாதிரி நம்மளால உட்கார முடியாது. முன்ன விஜிபி கோல்டன் பீச்ல ஒருத்தன் நிற்பான், நீங்க அசையவே முடியாது. அவனை நீங்க கொஞ்சம் சிரிக்க வச்சுட்டேன்னா நீங்க அங்க போய் நிக்கணும். அது எதுவும் அந்த மாதிரி எல்லாம் போட்டி உண்டு. ஆனா பெருமாள் நமக்காக அங்க காத்துட்டே இருக்கார். இவன் வருவானா வருவானான் மாறாம காத்துட்டு இருக்கார், அசையாம காத்துட்டு இருக்கார். திருடஹா, திருடாய நமஹ, திருடாய நமஹ, திருடாய நமஹ. அடுத்தது ஆச்சரியமான நாமா சங்கர்ஷணஹ. சம்சாரே சிதசிதோராத்மனி சமம் கர்ஷனாது சமம் கர்ம நயதி இதி. சேதனா சேதனங்களை தம்மிடத்தில் ஒன்று சேரும்படி ஆகர்ஷிப்பவர். அதாவது பெருமாள் எல்லாத்தையும் அப்படியே அட்ராக்ட் பண்றார். இப்ப பெருமாளை பார்த்தா நமக்கு இப்படி திரும்பி 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 அவரையே பார்த்துருக்கோம். ஜாவோ ஜாவோன்னு சொல்ற வரைக்கும் பிடிச்சு தள்ளி மிதிச்சு வைக்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம கண் அவரை விட்டு பிரிய மாட்டேங்கிறது. நம்ம கண்ணே பிரிய மாட்டேங்கிறதுனா ஏன் ஆண்டாள் கண்ணு பிரியாமல் இருந்திருக்கணும்? அவ பிரிஞ்சாளா? இல்லை. ருக்மிணி கண்ணு பிரிஞ்சிருக்காது. சீதை கண்ணு பிரிஞ்சிருக்காது. ஒரு செகண்ட் பார்க்குற நமக்கே அவர் மேல அவ்வளவு ஆசை வருதே, அவளுக்கெல்லாம் இருக்காதா? அப்படி பகவான் எல்லாரையும் தன்னை அட்ராக்ட் பண்ற மாதிரி எல்லாம் he attracts everybody either through the knowledge that he bestows on us or through the beauty, immaculate beauty that he showcases before us. அதனால அப்பேற்பட்ட பகவான் சங்கர்ஷணன். சங்கர்ஷணாய நமஹ, சங்கர்ஷணாய நமஹ, சங்கர்ஷணாய நமஹ. அடுத்தது அச்சுதஹா. இந்த அச்சுதஹாவை நிறைய இடத்துல வந்திருக்கு. அச்சுதன்னா எவன் ஒருவன் கொஞ்சம் கூட கை நழுவுதல் இல்லாமல் இருக்கானோ அவனுக்கு அச்சுதன்னு பேர். கை நழுவுதல் இருக்கப்படாது இல்லையா? அதாவது நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு போயிடுவான், எங்க போனானே தெரியாது. அதனால பார்த்துக்கிறேன்னு சொன்ன போது ஒருத்தரை ரட்சிக்கணும். பெருமாள் கிட்ட நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டா அவர் நிச்சயமா நம்ம ரட்சிப்பார். எவன் கொஞ்சம் கூட அகலாமல் வியூக நிலை மேலேந்து இருக்கானோ அவனுக்கு அச்சுதன்னு பேர். வியூஹோபி யஸ்மான்னு சவசே ஸ்தானாது தஸ்மாது சங்கீர்த்தியசே அச்சுதா இது அச்சுதா. வியூகத்திலும் தமது ஸ்தானத்திலிருந்து நழுவாதவர். அச்சுதாய நமஹ, அச்சுதாய நமஹ, அச்சுதாய நமஹ. அடுத்தது வருணஹா.
ஏனாவிருதம் கஞ்ச திவ்யம் மஹீம் ச தேனே தமாவிருதம் இதி வருணஹ. பூமி ஆகாயம் முதலிய எல்லாவற்றையும் மறைத்து கொண்டிருப்பவர். எல்லாத்தையும் தனக்குள்ள வச்சுருக்கார். எங்க வச்சுருக்கார்? பூபாதவ், பாதத்துல பூமியை வச்சுருக்கார். எஸ்ய நாபிஹி, ஆகாயத்தை நாபியில வச்சுருக்கார். சந்திர சூரிய உச்ச நேத்திரே, கண்ணுக்குள்ள சந்திரனும் சூரியனும் வச்சுருக்கார். முகம் அபி தகனோ, வாய்க்குள்ள நெருப்ப வச்சுருக்கார். கர்ணாவாஷாஹா, டைரக்ஷன்ஸ் எல்லாம் காதுல வச்சுருக்கார். அத்தனையும் தம் உடம்புக்குள்ள ரட்சித்து காப்பவர் வருணஹா. வருணாய நமஹ, வருணாய நமஹ, வருணாய நமஹ. அடுத்தது வாருணஹ தம் சுவாமித்வேன விருணுத இதி இதி வருணஹ. தத்ர பவோ வாருணஹ, தம்மை சுவாமியாக வரிக்கும் பக்தர்களிடத்தில் இருப்பவர். எங்க இருக்கார் பெருமாள்? சுவாமி பத்ரிகாசிரமத்தில் இந்த கோவிலுக்குள்ள இருக்கார். கோவிலுக்கு யார் போனா? நம்ம போனோம், நம்ம மனசுக்குள்ளேயும் இருக்கார். He is nowhere far, he is inside us. அப்படி எங்கேயோ இருக்கக்கூடியவர் நம்மளை தேடின் வர்றாருன்னா அவர் வாருணஹான்னு பேர். வாருணாய நமஹ, வாருணாய நமஹ, வாருணாய நமஹ. இப்போ வெயில்ல நடந்து போறேன். இப்போ இங்க இவ்வளவு குளிர்றது இல்லையா? ஒரு ஒரு ஆபரணமா இப்ப கட்ட ஆரம்பிப்போம். நம்ம தில்லிக்கு போய் சேர்றதுக்குள்ள பார்த்தா என்ன சுவாமி எதுவுமே இல்லைன்னா தேவையில்ல இருக்கும் போல இருக்கு, மேலே சட்டை கூட வேண்டாம் போல இருக்கு, அப்படி சொல்றதே அப்படின்னு தோணும். இங்க இவ்வளவு கவச்சங்கள், அங்க போனா எதுவுமே வேண்டாம் இல்லையா? இப்ப இந்த இடத்துல பாருங்க, இப்போ நடந்து போறேன். இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ எல்லா டிரான்ஸ்போர்ட்டுக்கும் நம்ம ரெடி. இப்போ போனோன்னா அவன் சொல்றான் ட்ரெயின் ஹஸ் பீன் டிலேட் பை 14 hours. உங்களுக்கு போயே போகணும். அப்போ என்ன பண்ணுவேன்? அங்கேயே இருந்துருவோம் சுவாமி. இதே மகான்கள்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க? நடக்க ஆரம்பிச்சிருவா. வெயில் கொதிக்கிறது. கொஞ்ச நாள் உங்களை ஆஸ்வாசப்படுத்திக்கணும். அப்போ என்ன வேணும்? மரத்தடி வேணும். யார் மரம் மாதிரி நமக்கு நிழல் கொடுக்குறாளோ அவருக்கு விருக்ஷஹான்னு பேரு. அதனால தேஷு சாயாதரு வதாவிருதானாம் உபஜீவ்ய சர்வஸ்வத் கிருதோபமத்த சஹஸ்ர சகோ விருக்ஷத இதி விருக்ஷஹ. நிழலில் உள்ள மரம் போல் அடியவர்கள் வந்தடைந்து எல்லா பலன்களையும் அனுபவிக்கும்படி இருப்பவர். அதனால விருக்ஷாய நமஹ, விருக்ஷாய நமஹ, விருக்ஷாய நமஹ. அடுத்தது புஷ்கராக்ஷஹ. தேஷாம் பிரசாத வருஷேண போஷகே அக்ஷினி யஸ்ய யஹா புஷ்கராக்ஷஹ. கருணை பொழிந்து அடியவர்களை போஷிக்கும் இரு கண்களை உடையவர். அதனால பெருமாள் கண்ணை காக்கிற மாதிரி காப்பாத்துவர். பொதுவா நமக்கு தூசி வந்த உடனே என்ன பண்ணுவோம்? கண்ணை முடிப்போம், வாயை முடிப்போம், கண்ணை புத்திப்போம். ஏதாவது பறந்து வந்து கண்ணை முடிக்கோமோ. கண்ணை நம்ம ரெப்பை எப்படி காப்பாத்துறதோ அந்த மாதிரி பகவான் நம்மளை காப்பாத்துறாராம். அதனாலதான் தியாகராஜர் சொல்லும் போது த்ரிபட்டலனு தீச்சி கண்டி ரெப்புவலேனு பராமபதி எந்தோ. கண்டி ரெப்புனா கண்ணிமை காக்கிற மாதிரி என்னை காப்பாத்தினியே, உன்கிட்ட நான் பக்தி பண்றதுல என்ன எனக்கு இருக்கும்னு கேட்டார். அபராம பக்தினர். அப்பேற்பட்டவர் புஷ்கராக்ஷன். புஷ்கராக்ஷாய நமஹ, புஷ்கராக்ஷாய நமஹ, புஷ்கராக்ஷாய நமஹ. அடுத்தது மகாமனாஹா. தேஷ்வகாதோதார விஸ்திருத மனாஹா மகாமனாஹா. அடியவர்கள் திறத்தில் பெரிய மனம் உள்ளவர். வெரி ஜெனரஸ் சுவாமி. அவரை மாதிரி ஒரு ஜெனரஸ் இருக்கவே இருக்காது. இப்போ 2 ஆப்பிள் என்கிட்ட இருக்கு, இன்னொருத்தர் பசியில் வந்திருக்கேன், சரி நான் ஒன்று வச்சுருக்கேன், நீங்கள் ஒன்று சாப்பிடுங்கிறோம். ஆனால் அவர் எப்படின்னா 2த்தையும் நம்ம கிட்ட கொடுத்துருவார். தன்னையே எனக்கு தந்த கற்பகத்தை. அதனால பகவான் அவ்வளோ ஒரு ஜெனரஸாக இருக்கார். ஜெனரஸாக இருக்காருன்னு எப்படி தெரியும்? மகாமனாஹா. அதனால மகாமனாய நமஹ. க்ஷமிக்கணும், இந்த இடத்துல வரும்போது மகா மனசே நமஹ, மகாமனசே நமஹ, மகாமனசே நமஹ. அடுத்தது பகவானுக்கு எத்தனை குணங்கள்னு சாஸ்திரம் சொல்றது? அனந்த கல்யாண குணங்கள். இது ஒரு செட்டு. அப்புறம் ஷட்குணம் இல்லையா? ஷட்குணம்னா என்ன? எவ்வளவு? ஷட்டுனா என்ன? 6 குணங்கள். அந்த 6 குணங்கள் எந்தெந்த அக்ஷரத்துல தெரியும்? பகவ. கெட்ட குணங்கள் இல்லைங்கிறது எப்படி தெரியும்? அன்னு நா. பகவ பிளஸ் அன்னு அப்படின்னா நல்ல குணங்கள் இருக்கு, கெட்ட குணங்கள் இல்லை. அடுத்த நாமம் என்ன? பகவான் அப்படிங்கிற நாமம் வருதா? கரெக்டா நான் சொல்றது? 563 பகவான். ஏவம் அசேஷ தோஷ வித்வேஷ கல்யாண ஸ்வரூபத்தையா பரமபூஜ்யோ பகவான். குற்றங்கள் அனைத்தையும் தவிர்த்து கல்யாண குணங்களை
நிரம்பியவராதலின் மிகவும் பூஜிக்கத்தக்கவர். சுவாமி நீங்க யாரை பூஜை பண்றீள்? சுவாமி அவர் ரொம்ப நல்ல சுவாமியார் சுவாமி, எல்லாம் கொடுக்குறார், கையில ஒண்ணு கொடுக்குறார், வாயில ஒண்ணு கொடுக்குறார், அத்தனையும் கொடுக்குறார். இப்ப எங்க இருக்கார்? கொஞ்ச நாள் உள்ள போயிட்டு வெளில வந்துட்டார். அப்படின்னா குணம் இருக்கு குற்றம் இருக்குன்னு ஒண்ணு ஆயிடுறது இல்லையா? பெருமாளுக்கு குற்றமே இருக்கப்படாதான். ஒருத்தர் கேட்டார், சுவாமி நீ சொல்றீர் கிருஷ்ணர் எங்க பிறந்தார்? ஜெயில. இந்த சாமியார் உள்ள போனார் மட்டும் சொல்லி கிருஷ்ணர் மட்டும் ஜெயில தானே பிறந்தார் அப்படின்னு கேட்கலாம். ஆனா தேசிகன் அதுக்கு எடுத்தார். ஜெயில அவர் பிறந்ததுக்கு காரணம் என்னன்னா, இனிமே நமக்கு அடுத்த ஜென்மம் ஜெயில இருக்கப்படாதுங்கிறதுக்காக, வாழ்க்கைங்கிற ஜெயிலேந்து நம்மை விடுவிப்பதற்காக அவன் ஜெயிலில் பிறந்தான். அதனால பகவான் பகவதே நமஹ பகவதே நமஹ பகவதே நமஹ. அடுத்தது பகஹா. அதனால ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸஹ ஸ்ரீயஹ ஞான வைராக்யோச்வைவ ஷண்ணாம் பக இதீரிணா தம் ஹந்தி கச்சதி இதி. நிரம்பிய ஐஸ்வர்யம், வீரியம், கீர்த்தி, லக்ஷ்மி, ஞானம், வைராகியம் ஆகிய 6 குணங்கள் உடையவர். இதை ஞாபகம் வச்சுக்கோ. ஞானபல, ஐஸ்வர்ய, வீரிய, சக்தி, தேஜஸ். இந்த 6 குணங்கள் யாருக்கு பரிபூர்ணமா இருக்கோ, ஞானபல, ஐஸ்வர்ய, வீரிய, சக்தி, தேஜஸ், அவருக்கு பகஹா அப்படின்னு பேரு. பகக்னே நமஹ பகக்னே நமஹ பகக்னே நமஹ. அடுத்தது நந்தி. அதனால ஏவம் அசௌ வியூஹே சங்கர்ஷணஹ ஸ்வாவதாரே நந்தகோபேன பித்ருமான். வியூகத்தில் சங்கர்ஷணராக இருந்து தாமே பலராமனாக அவதரித்து நந்தகோபாலரை தந்தையாக அடைந்தவர். அதனால நந்தி யாரு? நந்தகோபாலன் தானே. இப்போ வந்து நிறைய இடத்துல நரசிம்மன் நச்சு, பார்த்தசாரதி பாச்சு, சீனிவாசன் சீனி, சீனா, சீமா, சீனு, இதெல்லாம் இடம் இல்லையா? கிருஷ்ணன் கிச்சு. ராமனை சுருக்க முடியாது. ராமுன் பல பேர் பார், ராம் இன்னும் ரா இல்லையா? அதனால ரா தான் இன்னும் பாக்கி இருக்கு. நாராயணன் நச்சு, நாராயணன் நரசிம்மன் நச்சாயிட்டார். நாராயணன் வந்து நானா ஏதாவது ஒண்ணு, இந்த மாதிரி எல்லாம் பேர் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நந்தகோபாலனின் பிள்ளை சங்கர்ஷணனாக அவதரித்த பலராமர். அப்ப அவ அப்பா எப்படி கூப்பிடுவார்? ஒண்ணு நந்துன்னு கூப்பிடலாம், நந்தான்னு கூப்பிடலாம், நந்தின்னு கூப்பிட்டுருப்பார். அப்படின்னா என்னன்னா, நந்தியாய் இருக்கக்கூடிய நந்தகோபாலனை தந்தையாக அடைந்த பகவானுடைய அவதாரம் சங்கர்ஷணனானபடியால் அவருக்கு நந்தின்னு பேர். சரி, இப்ப சிவபெருமானுடைய வாகனத்துக்கு பேர் என்ன? நந்தி சேவிச்ச திவ்ய தேசம் எது? நந்திபுர விண்ணகரம் அப்படின்னு கும்போணத்துக்கிட்ட இருக்கு. அதனால வெரி குட், அதேதான், வெரி குட். அதனால நந்தி. அதனால இந்த நாம ஞாபகம் வச்சுக்கோ. நந்தினே நமஹ நந்தினே நமஹ நந்தினே நமஹ. அடுத்தது வனமாலி. ஸ்வசிருஜ்ய பூத சூக்ஷ்மசார சௌரபியாபிமான்யனிஞா வைஜயந்தியா நித்யயோகி வனமாலி. தம்மால் படைக்கப்பட்ட பஞ்சபூதங்களில் உள்ள பரிமளங்களின் அபிமானி தேவதையாகிய வைஜயந்தி என்னும் வனமாலையை எக்காலமும் அணிந்திருப்பவர். அவருடைய மாலையே வைஜயந்தி. அந்த வைஜயந்திங்கிற மாலை என்ன? இருபூத மாலை. இருபூத மாலை வனமாலையாக கருடன் உருவாம்னு தேசிகன் எடுக்கிறார். வனமாலி. வனமாலி ராதாரமணா கிரிதாரி கோவிந்தா வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவந்தாம வைஜயந்தி விபூஷணம். வனமாலி. அந்த வனமாலி, வனமாலீர்கதீர்ஷார்ங்கி எடுக்கிறோம் இல்லையா, அத்தனை தரிச்சிருக்கக்கூடியவர் வனமாலி. அதனால வனமாலினே நமஹ வனமாலினே நமஹ வனமாலினே நமஹ. அடுத்தது 567 ஹலாயுதஹ. உக்தபூத சமிருத்தி கிருஷீவல ஹலபரிகரஹ. பஞ்சபூதங்களை அப்பிரவருத்தி செய்யும் உழவன் போல் கலப்பையை உடையவர். அதனால பகவான் என்ன பண்றாருன்னா, he tames all these ஜீவாத்மா as seeds. பூமிங்கிற இடத்துல இந்த ஜீவாத்மாவை பௌதா, அதாவது ஒரு இதுவா வச்சு ப்ளூமியூல் ராடிக்கல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்மளை வளர வச்சு கரெக்டான சமயத்துல ஹார்வெஸ்ட் பண்றாரு. அந்த ஹார்வெஸ்டிங் பீரியடுக்கு தான் மோக்ஷம்னு பேர். அதனால அவர் யாருன்னா பெஸ்ட் ஃபார்மர் அவர் தான். ஃபார்மர் என்ன வச்சுருப்பார்? ஹலத்தை, கலப்பையை வச்சுருப்பார். அந்த கலப்பை தான் ஹலாயுதா. அதனால ஹலாயுதாய நமஹ ஹலாயுதாய நமஹ ஹலாயுதாய நமஹ. கடைசி நாமம் ஆதித்யா.
பூதபூர்வாதிதி பாவாயாக தேவக்கியாக அப்பத்தியமிதி ஆதித்யா. முற்பிறவியில் அதிதியாக இருந்த தேவகியின் புதல்வர். அதனால முன்னாடி இருந்த பிறவியில யார்? முற்பிறவியில். அதனால தேவகிக்கு பிள்ளையாக பிறந்தார். போன அதுக்கும் முந்தின ஜென்மத்துல பிருஷ்ணிகர்பன், அப்புறம் அதிதி இல்லையா? 3 ஜென்மங்கள்லயும் பெருமாள் அவளையே தாயா வச்சுருக்கார். அப்பேற்பட்டவருக்கு ஆதித்யான்னு பேர். ஆதித்யாய நமஹ, ஆதித்யாய நமஹ, ஆதித்யாய நமஹ. இன்னைக்கு ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங்கா 36 நாமாக்கள். ஏன்னு கேட்டா அவளுக்கு கொஞ்சம் இந்த இடம் வேணும் ஹோட்டல்ல, அதனால ஒரு ஸ்பீடா ராஜதானியில போயிட்டோம். அதனால கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.